இருங்கம்மா நீங்கள் இருங்கம்மா இது என்ன சரி பாய போகணும் என்னப்பா இவா இருக்கலாம் வந்தவா எங்கே போகணும் கடிக்க போகிறான் சரி அப்பா இல்லை இப்படியான இடங்களில் இருந்து கதைச்சி பேசி கனகாலமாக போச்சு அம்மா அவங்க நடுவில் அவங்க சரி அந்த வகையில் ஐயாவுக்கு காலில் நடந்த ஐயா காலையா மிதிவடியில் உழக்கப்பட்டு 90ஆம் ஆண்டு கால் போயிட்டு மிதிவடியில் உழக்கப்பட்டேன்னு நீங்கள் போய் உழைக்கினீங்க உங்களுக்கு மொத்தம் எத்தனை சவரம் 9 7 ஆம்பளையும் 2 பொம்பளையும் உங்களோட சேர்த்து 7 ஆம்பளையோ என்னோட சேர்த்து 2 பொம்பளையும் 7 ஆம்பளையும் அதில் எத்தனை பேர் போட்டினோம் ஒரு பொம்பளையும் 5 ஆம்பளையும் போட்டினோம் மூத்த ஆக்கள் எல்லாம் 2 ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் மிச்சம் அதில் ஒரு ஆம்பளை நீங்கள் மற்ற ஆம்பளைங்க அதான் நான் ஒரு ஆம்பளை சரி இப்போ அம்மாவுக்கு என்ன பேர் சிவகாமி ரெண்டா சின்ன தம்பி சிவகாமி நல்லா கிடக்க நான் பேர் சொல்ல நல்லா கிடக்கேன் சின்ன தம்பி சிவகாமி அப்போ 2 பேரும் என்ன முடிச்சீங்க என்ன விரும்பி முடிச்சோ இல்லாட்டி பேசி முடிச்சோ எல்லாம் விரும்பிட்டேன் காதலி ஜோடிங்க அட அந்த காலமும் காதல் இருந்தது அந்த காலத்தில் காதல்லையா கையில் பிடிச்சா பொம்பளை கையில் பிடிச்சா பொம்பளை அது தொட்டவனுக்கு தானே சரி இப்போ கையை பிடிக்கிற சிஸ்டம் இல்லையில இப்போ கையை பிடிச்சா அது கரெக்ட் கையை பிடிக்க மாட்டாங்கள்ட்ட இப்போ சீதனம் கேட்டு வாங்குறாங்க சீதனம் இல்லாமலுக்கு அப்போ பொம்பளைய விரும்பின நேரம் கையை பிடிக்கிறது அப்போ சிவகாமி அம்மா சீதனம் இல்லாதான் கொண்டு போகப்பட்டிருக்கா மகள் ஏதும் காசு இருந்தால் தானே கல்யாணம் செய்து கொடுக்குறதுக்கு யாராவது உதவி செய்யணும்ட்டா ஆறு எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் அப்படி என்னாலும் இல்லாதன்மையில சொந்த பந்தம் நெருங்குவே இல்லை உங்களுக்கு கிட்னி இருக்குதா இல்லை இல்லைன்னு அது இல்லை உங்களுக்கு காணல முள்ளந்தண்டா காண எடுத்துட்டாங்க அவ்வளோ அதே மாதிரி வந்து இப்போ கணவருக்கு யார் நான் பெருசாக இல்லை குறைவேன் இப்போயோ இப்போ வேணாம் பிறகு போடுவோம் போய்க்க போடுவோம் ஏன் நான் செய்யக்கூடியதான் சொல்லலை நம்ம ரோட்ல இருந்து பிச்சை எடுக்க சொன்னாலும் எடுப்பேன் இந்த கல்யாணம் உண்டா இனி வேணாம் இனி நான் கல்யாணம் கட்டுறதில்லை சரி என்ன இப்படி முடிய சொல்லி இலக்கண சரி கடம்படியா அதை செய்தாருங்க எனக்கு வீடு ஒழுக்கு பூஜைக்கு தகரம் முழுக்க ஒழுக்கு டொய்லெட்டும் இல்லை இதுதான் எனக்கு எது முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுது இப்போ அவசரமா தகரத்தை எடுத்து தானே தகரத்தை மட்டும்தான் எல்லாம் பண்ணுறீங்க மற்ற அக்காண்ட கல்யாணம் சம்மந்தமாக என்ன யோசிக்கிறீங்க எதுவும் காய்ச்சி வந்தா இப்போ கிட்டடியில் அவ்வளோ என்ன யானே இல்லை பார்ப்போம் ஐயா இப்போ நாங்கள் இப்போ மற்றவங்க மாதிரி நாங்கள் பொய்க்கு கதைக்காமல் இப்போ வந்தவங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சவங்களே இப்போ இவ்வளோ காலம் வந்துட்டு உங்களை படம் எடுத்தவங்க யாராச்சும் எதுவும் உதவி செஞ்சவே அவங்க காசும் கொஞ்சமும் தெரியல ஒன்றும் தெரியல ஆனால் உங்களுக்கு பெரிய வயசு நல்லூரில் வந்து ஐயா ஒரு ஐயா வந்து உதவி செய்தாரம் காசுகளை காலை போட்டு விரிச்சு அப்படியான காசு எங்களுக்கு அண்ட் வந்து இப்போ நான் திருப்பி கட்டுவேன்லாம் நம்பிக்கை உங்களுக்கு தர தேவையில்லை ஆனாலுமே உங்களை ஏமாத்தின மாதிரி போகக்கூடாது இல்லை இப்போ வயது போன உங்களை வந்து நாங்கள் கதைச்சி படம் எடுக்கிறோம் அதை 4 பேர் பார்க்க போகிறாங்க கொல்ல போகிறாங்கன்றக்குள்ளே நீங்களும் பாவம் தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கிட்னி எங்கே கிடக்குன்றே தெரியல முந்தி முகமாலையில் நடந்து இப்போ பழைக்கு மாற்றிட்டாங்க கிட்னி ஏன்னு அது கூட தெரியாமல் இருக்கிறீர்கள் அம்மாவுக்கு இருந்தால் அம்மாவுக்கு கும்பிடணும் என்ன செய்வது எல்லாரும் வந்து மதியில் போய் நீங்கள் இவ்வளோ உதவி செய்தது உங்களுக்கு எவ்வளோ இல்லை நாங்கள் ஒரு நாளும் மாற்ற மாட்டோம் ஐயா நாங்கள் இருந்தாலும் வந்து பொம்பளை சௌரங்களோட பிறந்தபடியாக இப்போ அதில் வலி வந்து எனக்குமே தெரியும் நாங்களுமே ஒரு காலம் அப்படியே ஒரு நிலைமையில் இருந்து தான் வந்தாங்க இப்போ ஒரு வயசான ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு கவலை தானே ஓகேன்னு சொல்கிறீங்க சரி அது ஓகேக்கா நான் கேட்குறேன் உங்களுக்கு இதை விட வேறு மன கஷ்டங்கள் இருக்குதா நீங்கள் ஒரு சௌரமாக நினச்சி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க தானே அழாமல் கதைங்க பிரச்சனை இல்லை நல்லா நம்ம வச்சு பார்க்கணும் அவ்வளோ என்னண்டு அம்மா அப்பா வடிவா நான் பார்க்கணும் அம்மா அப்பா நீங்கள் வடிவா வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க என்ன அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சிடணும் அது சொல்லி செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றுறாங்க அதால் நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க அதுதான் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து யோசிக்காமல் கேளுங்கக்கா நீங்கள் நாங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை நீங்கள் எங்கள் வீடு இல்லை டொய்லெட் இடம் இல்லை கரண்ட் இல்லை உங்களுக்கு விரும்பினா நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வசதி கிடைச்சா நீங்கள் செய்யுங்க
அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் எவடம் மானிப்பாய் கட்டுடை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கெரிடாவில் ஒரு அண்ணாவை பார்க்குறதா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் வரும்போது அவருக்கு கால் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் எப்படி எனக்கு தெரியுமென்னு சொன்னால் 2 அண்ணாக்கள் வந்துட்டு வீடு தேடி வந்து அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் வந்துட்டு போனவே. அப்போ நான் வந்துட்டு அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு டிரெக்டாக கால் பண்ணி அண்ணா இப்படி வந்து 2 பேரும் கூட நம்பர் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கேன். அவர் சொல்லியிருந்தார், தம்பி எனக்கு வந்துட்டு ஒரு கால் வந்து யானை கால் மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கேட்க 3 பிள்ளைகள், மூத்தவருக்கு வந்துட்டு 19 வயசு அப்படின்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன் ஓகே தானே, அப்போ அவர் ஒரு பார்ப்பார் தானேன்னு. அவர் சொன்னார் பார்ப்பார் தான் தம்பி, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான்னு சொல்ல. இல்லை இப்படி பிள்ளைகள் பார்க்கக்கூடிய மாதிரி நிலைமையில் இருந்தால் யோசிச்சுப்பாங்க, கொஞ்சம் செய்கிற வந்துட்டு கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி. இவங்களா நர்ஸ்? நீங்களா இவங்களை ஹெல்ப் கேட்டது அண்ணாவை? ஏன்னா நீங்கள் நர்ஸ் ஆகிருக்கிறீங்க, உங்களோட அம்மா வந்துட்டு இப்படி ஹெல்ப் கேட்கப்புறம் நாங்கள் வீடியோ செய்வோம், அதை பார்ப்பாங்க யாரும். அப்புறம் உங்களுக்கு இஷ்யூ இல்லையா? சொந்தம் இருக்குது, உறவு இருக்குது. நானும் தான் கூட அவைக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. இதை பார்க்குறதால அவைக்கு ஒரு இதுவும் இல்லை. அவைகள் இருக்கிறதுக்கு அந்த இடம் எப்படி செய்யணுமோ அப்படி நீங்கள் செய்து கொடுத்தா அதை செய்கிறதுக்கு பிறகு அவைய அதில் இருக்கத்தானே வரும். இதை பார்க்குறது ஒன்றும் இல்லை தான். இல்லை, ஏன்னா இப்போ பொதுவாக வந்துட்டு இப்போ பிள்ளைகள் வந்துட்டு இப்போ நல்ல மாதிரி ஜொப்பில் இருந்தால் கொண்டா அப்புறம் வந்து இப்போ நோம்பலாக நாங்கள் நல்ல மாதிரி ஜொப் இல்லை, சும்மா இப்போ இந்த பெரிய இது இல்லை, சாதாரணமாக இப்போ ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு எடுக்கிறாங்க தானே, அந்த லேபர் வேலையிலேருந்து அப்படி செய்து தான் நாங்கள் எங்களோட இதுக்கு பார்க்குறோம். இது நாங்கள் இப்போ எங்களோட அந்த வேலைக்கு நாங்கள் சேர்ந்ததுக்கு பிறகு இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் லோன் பண்ணிட்டு ஒரு தரம் கடன் தர மாட்டேருந்தானே லோன் எடுத்து நாங்கள் வீட்டை கட்டி பிள்ளைகளோட எங்களுக்கு இருக்கிறோம். அப்போ எங்களோட வருமானத்துக்கு தக்கதை நாங்கள் சாப்பிட்ற நோடியும் மேலதிகமாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னு சொன்னால் ஓகே. அப்புறம் நாளைக்கு நீங்கள் கால் பண்ணி தம்பி இந்த வீடியோ இவே பார்த்தேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. நேரடியாக பார்க்கலும் அதே தண்ணிக்கு இருந்தாலும் உடுப்பில் இருந்தாலும் ஒதுங்கி இருந்தாலும் உரமாக இருந்தாலும் பேசாமல் போயிடும். இது நீங்கள் செய்த உதவியை பார்க்குறதுல எங்களுக்கு பிரச்சனை. சரி, ஓகே, அப்போ நீங்கள் போங்க. நாங்கள் கதைக்கு அம்மா நீங்கள் வீட்டை போங்க. நம்பர் வீடு பாதை எல்லாம் அங்கால தான் இருக்கு. சரி சரியோ அவர் அண்ணன் உங்களுக்கு என்ன முறை சொந்தம்? இவர் என்னது ஒரே ஒரு நாள் தான் என்ன கண்டவா இல்லை, நான் நான் போகிறோங்க. நீங்களே அவசரப்படுறீங்க. நான் சொல்லுவேன் தெரியாதா? எங்கே கண்டீங்க? எங்கே? சரி, ஓகே, நீங்கள் போங்க. நம்பர் சரி பாருங்க. அப்போ வந்து நாங்கள் கட்டுடைக்கு வந்திருக்கோம். வந்து ஒரு வயதான அம்மா என்று வந்துட்டு ஒரு ஐயா வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ அவரை வந்து அதாவது வந்து அந்த கெரிடாவில் அண்ணாக்கு வந்துட்டு நாங்கள் இப்படி வந்து சொல்லையும் அப்போ அவர் சொல்லியிருந்தார் சரி தம்பி அப்படின்டா ஓகேன்னு சொல்ல. அப்போ நான் சரி அவரே வந்துட்டு ஓகே சொல்லிட்டார் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டோம். பிறகு வந்துட்டு இங்கே நாங்கள் வந்துட்டு கட்டுடையில் வந்து உங்களோட இடமே தானே மூலாயில் இருக்கக்கூடிய சின்ராசனான்னு சொல்லி வந்துட்டு அவர் தான் வந்து எங்களுக்கு நிறைய தடவை இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே வந்துட்டு கோல் அடித்து கொண்டே இருந்தவர். 3 மாதமா 4 மாதம் ஓகே 4 மாதமாக வந்துட்டு கால் பண்ணி கொண்டு வந்தவர் வந்தது வந்து பார்க்க சொல்லி வந்துட்டு கால் பண்ணி கொண்டு வந்தவர். அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள். அப்போ அவர் வந்துட்டு ஒரு வீட்டை வந்துட்டு எங்களை கூட்டிக்கணும் வந்திருக்கார். ஸோ கூட்டிக்கணும் வந்தால் உண்மையிலேயே அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. 3 பிள்ளைகளாம் வந்துட்டு ஒரு குமர் பிள்ளை வந்துட்டு திருமணம் செய்யாமல் இருக்கிறா. குமர் பிள்ளைன்னு சொல்லிக்குள்ள வந்துட்டு என்னை விட அவங்களுக்கு வயசு கூட. ஒரு அக்கா வந்துட்டு திருமணம் செஞ்சு வந்து அவங்க முன்னுக்கு இருக்கிறாங்களாம். அப்போ அதுதான் நான் வந்துட்டு கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு அப்போ நர்ஸ் இல்லை நினைக்கிறேன். நர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு அவங்களோட பெர்மிஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ அக்கா வந்துட்டு சொல்லிட்டு போகிறா இல்லை பிரச்சனை இல்லை தம்பி, நாங்களுமே வந்து கஷ்டப்படுறோம், உண்மையிலே வந்துட்டு அம்மாக்களை வந்துட்டு எங்களால் பார்த்துக்கொள்ள முடியாத நிலைமையாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அம்மாவோடையும் ஐயாவோடையும் போயிட்டு வந்துட்டு டிரெக்டாக கதைக்கலாம் இந்த மாதிரி அவங்களோட நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு இந்த குடும்பத்தை வந்துட்டு காட்டி விட்டது வந்து
முழுக்க முழுக்க மூலாக இருக்கக்கூடிய இந்த சின்ராசன் தான். ஸோ வந்து இந்த குடும்பம் சம்மந்தமாக கூட வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு என்கொயரி வருமாக இருந்தால் அவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்க, இல்லாட்டி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இங்கே உதவி போடுறாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்களா இருந்தால் நாங்கள் வந்துட்டு சின்ராசன்னையை வந்துட்டு படத்தோட உங்களுக்கு போடுவோம். சரி தானே, இவர் மூலமாக தான் இந்த குடும்பம் வந்துட்டு எங்களுக்கு தெரிய வந்தது, இவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனவர்னு சொல்லி இனி வரும் காலங்களில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த உதவியல் வந்துட்டு வேணுமென்னு சொல்லி கேட்டு வராங்களோ அவங்களோட படமும் நாங்கள் வந்துட்டு போடுவோம். காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் தான் காரணம் என்ன விளங்குதா சின்ராசன்னு? சரி தானே, அப்போ நீங்களும் இதுக்கு பொறுப்பு. சரி தானே, ஓகே. அப்போ நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய்ட்டு அம்மாவோடையும் ஐயாவோடையும் வந்துட்டு கதைக்கலாம். ஸோ வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். வாங்கோ அது சின்ராசனை பொண்ணு போங்க, நாயில் கொஞ்சம் நிற்கிற மேடம். என்ன எவ்வளோ பேர் பார்க்குறோம் நாங்கள் மோங்கல் வாங்கல நின்றுருக்கோம் வீடியோவில். நீங்கள் சொல்லித்தான் எனக்கு கராஜன்னு தெரியுது. நீங்கள் எங்கே வீடு இவங்களோட வீடு ஃபோனோ இல்லை நாங்கள் பார்த்தோம் அவங்கள்ட்ட பிளான் பண்ணியிருந்தது. பின் அங்கே போயில தானே, அப்போ யார்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க தான் உங்களோட ஞாபகம் வந்த அப்புறம் உங்களுக்கு அடிச்சேன். இப்போ விட கொஞ்சம் கஷ்டமான ஆக்கள் இருக்குங்க. கீழே கட்டி போட்டு கீழே கட்டி போட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன உங்கள்கிட்ட இருக்கிறவன்னு சொல்லி என்ன நீங்கள் அவையில் வளர்க்குறீங்களா? இல்லை தானே, இங்கே என்ன இப்போ சிக்கலப்பா சிக்கல். நீங்கள் உள்ளாட்டு தெரியல பார்த்தா ஒரு நாள் ரோட்டில் சொன்னவே தெரியலையே. ஒரு நாள் இங்கே வந்து இல்லை அது சரிப்புல வேறு நான் சொல்கிறேன் சும்மா. அதான் எங்களோட உங்களுக்கு அனுபவம் கூட சும்மா சொல்கிறேன். சரியா, வணக்கம். அப்படி சும்மா இருக்கீங்களா? இங்கே ஒரு ஐயா இருக்கிறார், இவர் யார்? யார் செத்து? அது சரியா. இப்போ நாங்கள் அப்படி இருந்த பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. நோ இது இல்லை அதில் இந்த பிரச்சனை நீங்கள் இருங்கம்மா இது என்ன? சரி பாயப்போ என்னப்பா இவ அதுக்கெலாம் வந்தவா ஏங்கி போனோம் கடிக்க போகிறான். சரி அப்பா இல்லை இப்படியான இடங்களில் இருந்து கதைச்சி பேசி கனகாலமாக போச்சு. அம்மா அவங்க நடுவில் அவங்க நீங்கள் வெக்கப்படுறத பார்த்தா அதை பொம்பளாக வந்து நிற்கிறவன் இல்லை. இங்கே வாங்க, நீங்கள் தான் வந்து உங்களோட கஷ்டத்தை சொல்லுவோம். அம்மா இதில் இங்கே அம்மா இதில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியுமாம்மா. இதில் வாங்க, அவர் ஒன்றும் நினைக்க மாட்டார். வாங்க இருந்தா தான் யாரும் சரிங்க. ஆமாம், இந்த மைக்ரோவா கொடுத்துங்க, அப்போ தான் நீங்கள் கதைக்கிறப்பலாங்கம்மா. சரியா, ஓகே ரைட். சரி ஓகே. அப்போ வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் சின்ராசனை கூட்டிக்கணும் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஐயா அப்புறம் வந்து அம்மா, இந்த 2 பேர் தான் வந்து இங்கே இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மகளோரால் திருமணம் செய்யாமல் இருக்குதா? சரி தானே, ஓகே. இப்போ வந்து சின்ராசனை வந்து எனக்கு சொல்லியிருக்கார் வந்து இப்போ உங்களோட நிறைய காலமாக பழக்கம் உண்மையா? எவ்வளோ காலமாக பழக்கம் கிட்டது? இப்போ அவர் ஒரு இந்த ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த இடத்துல பழக்கம் முடிச்சது. அதுக்கு பிறகு எத்தனை மிஞ்சம் வந்துருப்பார் நம்மள? சரியா ஞாபகம் இல்லை. அம்மா சொல்லுங்க. 2 மட்டும் வந்தார். 2 தடவை வந்தவர் ஞாபகம். அவர் சொல்றாரு ஒரு மாசத்துல ஒருக்கான மிஞ்ச வாரண்டு பிறகு வந்தவர் வந்தாலும் நாங்கள் இஞ்சால இருக்கிறோம் அங்கால இருக்கிறோம் வந்து இருப்பார். நீ கூப்பிடக்கூடாது உதவியண்டா. சரியா அப்படி வந்து போகுது. உண்மையிலே நல்ல மனுஷன். அந்த ஒரு ஒளிவு மறை ஒன்றும் இல்லையா, வரைக்கும் சொல்லி கொண்டு தான் வந்தவர் எல்லாம் இந்த மாதிரி கண்ட சந்திச்சேன்னு சொல்லி.
யார் மூலமாக சந்திக்கிறோம்ன்ற வந்து அடுத்த பிரச்சனை. ஆனால் கஷ்டப்பட்டவங்களை வந்துட்டு காட்டி விடுறாங்க அப்படின்றத முக்கியமான விஷயம். சரி தானே? சரி, அந்த வகையில் ஐயாவுக்கு காலில் என்ன நடந்த ஐயா? காலையா மிதிவடியில் உழக்கப்பட்டு 90ஆம் ஆண்டு கால் போயிட்டு. மிதிவடியில் உழக்கப்பட்டேன்னு நீங்கள் போய் உழைக்கினீங்க? கிளம்ப போகிறீங்களா? சரியோ, அப்புறம் சந்திப்போம். சரி, ஓகே, சந்திப்போம். ஓகே, அப்புறம் மற்ற குடும்பங்களை அப்புறம் பார்ப்போம். அந்த நீங்கள் சீலையால் கட்டினு சொன்னீங்க தானே? சரி சரி, ஓகே ஓகே ஓகே, சரி ரைட், ஓகே ஓகே, பிரச்சனை, நீங்கள் போயிட்டோம். சரி சரியோ, போயிட்டாங்க, சந்திப்போம். ஓகே, சரி. அப்போ மிதிவடியை நீங்கவே மிதிச்சிருக்கிறீங்க? மிதிவடியில் விளக்கப்பட்டு ஒரு கால் போயிட்டு. அதோடு 90ஆம் ஆண்டு போனது. 90ஆம் ஆண்டு. எந்த இடத்துல? கஸ்டமர்ஸுக்கு இந்த மீன்வாடி போகும். நான் யாழ்ப்பாணம் போயிருக்கிறீங்களா? யாழ்ப்பாணம் போனேன். இல்லை, நீங்கள் யாழ்ப்பாணம் கஸ்டமர்ஸ், பழைய கஸ்டமர்ஸ் அந்த கடைக்கு மீன்பாடி போகிறதுக்கு மூலையில் போட்டெல்லாம் கட்டுற இடம் எல்லாம் இருக்குது. இங்கே தான் பண்ணி பக்கம் இல்லை, இங்கே தான், இங்கே தானே. அப்போ நீங்கள் அவர் மிதிவடியில் உள்ள கேட்க நீங்கள் எங்கேண்டீங்க? அதுதானே, இப்போ காங்கொத்தினா பரவாயில்ல, கலைச்சி விடலாம். மிதிவடி எவ்வளோக்கினா அப்புறம் நாக்குழியில் இருந்துதான் இவருக்கு மிதிவடி பெட்டத்தோட அப்படியே செஞ்சு இப்படி பிரச்சனைகளோட வீடு வசதி. சரி, முன்னம் இப்போ உங்களோட பிரச்சனைகளை கேட்க தொடங்கிட்டு உங்களோட பேர் கேட்க என்ன பேர் ஐயாவுக்கு? வேலன் சின்ன தம்பி ஐயா. என்னண்டு? வேலன் சின்ன தம்பி. வேலன் சின்ன தம்பி. வேலன் அப்பாட பேர்? அப்பாட பேர் வேலன். உங்களோட சின்ன தம்பி. ஓகே, உங்களுக்கு எத்தனை சௌரங்கள்? எனக்கு ஒரு கண்ணி சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லை, அது எல்லாம் சேர்த்துட்டு 2 பொம்பளை சவரம். இவ யாருன்னு ஞாபகம் இருக்கோ அதை மதம் தோணியல். அதுவும் சாப்பாடு தான் இருந்தாலும் அடப்பா ஆள் கடுங்கடியா சகோதரன் ஐயா. எல்லாரும் செத்துட்டேன். இப்போ நானும் இன்னொரு தம்பி, ஒரு அக்காவும், மற்றது 6 பேர் செத்துட்டேனும். 9 பேரில் அக்கா இயலாமை இப்படித்தான் இருந்து அவள் விழுந்து கால் முறிஞ்சு தீவில் இருக்கிறா, நெடுந்தீவில் கால் முறிஞ்சு இப்போ கொஞ்சம் சுகமாகி பொல்லு பிடித்தான் நடக்கிறா. வீட்டில் இருக்கிறா, மகள்காரை பார்க்குறது. தம்பி ஒரு ஆள் அவ கல்யாணம் கட்டி அவையெல்லாம் புரிம்பா போய் சித்தியும் உள்ளுக்கு நிற்கிறா. அவையெல்லாம் புரிம்பா போய் தம்பியும் இப்போ இருக்கிறவரும் மாற இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற ஒன்றுமே எனக்கு விளங்குது இல்லை. 9ன்றீங்க 7ன்றீங்க கால் முறந்து போயிட்டீங்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை சௌரம்? 9. 7 ஆம்பளையும் 2 பொம்பளையும். உங்களோட சேர்த்து 7 ஆம்பளையோ? என்னோட சேர்த்து 2 பொம்பளையும் 7 ஆம்பளையும். அதில் எத்தனை பேர் போட்டினோம்? ஒரு பொம்பளையும் 5 ஆம்பளையும் போட்டினோம். மூத்த ஆக்கள் எல்லாம் 2 ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் மிச்சம். அதில் ஒரு ஆம்பளை இங்கே, மற்ற ஆம்பளைங்க? அதான் நான் ஒரு ஆம்பளை, மற்ற ஆம்பளை தான் என்ற தம்பி. அவர் எங்க? அவர் இப்போ கல்யாணம் கட்டி வன்னியில் இருந்துட்டு தெளிப்பளையில் இருந்தவர் புறவு பவனியாவில் இருந்து பவனியாவில் அவர் பெண்ஜாதியோட இருந்துட்டு அவர் வந்து சுண்ணாகத்தில் இருக்கிறார். பெண்ஜாதி வந்து போகிறது, இவரும் போய் போகிறது. எங்களோட தொடர்பில்லை, அதே விலத்திட்டேனும். தொடர்பில்லை, விலத்திட்டோம். சரி, இப்போ அம்மாவுக்கு என்ன பேர்? சிவகாமி. சிவகாமி. ஏண்டா சின்ன தம்பி சிவகாமி. நல்லா கிடக்க, நான் பேர் சொல்ல நல்லா கிடக்கேன். சின்ன தம்பி சிவகாமி. அப்போ 2 பேரும் என்ன முடிச்சோங்க? என்ன விரும்பி முடிச்சோ இல்லாட்டி பேசி முடிச்சோ? எல்லாம் விரும்பிட்டேன். காதலி ஜோடிங்க. அட அந்த காலமும் காதல் இருந்தது. அந்த காலத்தில் காதல்லையா கையில் பிடிச்சா பொம்பளை, கையில் பிடிச்சா பொம்பளை. அது தொட்டவனுக்கு தானே. சரி, அந்த நீங்கள் ஆனால் இப்போ மாறி என்ன இப்போ கையில் அப்படியா கையை வெட்டிடுவாங்க. இப்போ தொடுறாரா கொண்டு வராது, கையை வெட்டிடுவாங்க. கையை பிடிச்சா கையை வெட்டிடுவாங்க. கையில் வெட்டிடுவாங்க. நீங்கள் அப்டேட்டில் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ எனக்கு தெரியும், நான் நினச்சேன் இப்போ இந்த காதல் கொண்டு வந்தவங்களாக அந்த காலம் பிடிச்சிருக்கேன். ஏன்னு சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சிவகாமி மக எத்தனை சௌரங்கள்? எனக்கு 3. 3. உங்களோட சேர்த்து 3? உங்களை விட்டு 3? 3 தம்பி. நானும் ஒரு தம்பி சேர்த்து 2 பேர் வைக்கணும். ஒரு தம்பி சேர்த்து போனேன். என்ன நடந்தது தம்பி? அந்த யூலை கலவரத்தில் போட்டில் பட்டிச்சா காட்டாங்க, கேள்விப்பட்டீங்க? அவர் தம்பி ஒரு ஆள் வரையக்க இந்த வெட்டுப்பட்டி ஆக்கள்கிட்ட வாட தம்பி முறை 6 அங்கேருந்து வரக்குள்ளேன்னு கேள்விப்பட்டீங்க. நடந்து குமரி பட நேவிக்கார இடையில மறைச்சு
பட் நான் இதில் 35 கணவர் செத்து ஏன்னா 37 பேர் என்ன வெடி செத்து. அதில் ஒரு ஆள் ரைட் ஓகே. ஒரு ஆள் மட்டும் இல்லை, எங்களோட மாமன் மாமி மாமன் சொந்த பந்தம் எல்லாம் எங்கள் ஒரு 5-6 பேர் அதை கூட. நீங்களே போயிடலாண்டே. நான் இங்கே இருந்தேன்னா நான் அங்கே அவர் நெடுந்துலேருந்து வந்தவர். நெடுந்திலேருந்து வந்த இடத்துல நம்பிட்டேன் அண்டை வந்து நேரம் பிழைச்சி போயிடுச்சு. சரி இப்போ வந்து உங்களோட சௌரங்கிற கதையை விடுவோம். சரி இப்போ வாக்கு 3 உங்களுக்கு 9 அதில் 6 பேர் விசா எடுத்துனா இன்னும் 3 பேர் இருக்கிறீர்கள். உங்களில் ஒரு ஆளுக்கு விசா கிடச்சிட்டு இன்னும் 3 பேர் இருக்கிறீர்கள். சரி தானே உங்களுக்கு இப்போ கிடைக்கா அவ்வளோ இந்த வேலைக்கு? இப்போ வாக்கும் கண் பார்வை தெரியாமல் இருந்து ஒப்புறம் சரி இப்போ ஒரு மாதிரி தெரியுது. அப்போ புறம் என்ன இப்போ வேற விசா? இப்போ எனக்கு கண் பார்வை தெரியாமல் போயிடுது. இருந்தாப்புல 2 நாள் ஒரு கொஞ்ச நேரம் ஒன்றும் தெரியாமல் வந்து ஆப்ரேஷனை நீங்களா கூட்டிகிட்டு போனீங்க? இல்லை இல்லை ஏன்னா மாறி உங்களே திவாக வச்சுட்டான் வரீங்க. இல்லை உங்களுக்கு தெரியாமல் போட்டு திவாக தெரியுதுன்றே யோசிக்க தானே வேணும். பிறகு நான் அதுக்கு பிறகு தான் இப்போ ஆஸ்பத்திரி போனேன். இப்போ போன மாதம் அது ஒரு டேட்டு போட்டு தந்துட்டு சொல்லிச்சுன்னு ஃபோன் பண்ணுறோம். சரி லவ்வரா ஃபோன் பண்ணுறேங்க. கண்ணுக்கு பிரச்சனை போகிறாங்களே டேட்டு கொடுத்து விடணும். இப்போ ஃபோன் பண்ணுறோன்னு தான் சொல்லிடணும். ஓ அன்றைக்கு இதே பிரச்சனையை போனாலும் ஃபோன் தான், கண் பிரச்சனையை போனாலும் ஃபோன் தான், எல்லாத்துக்கு போனாலும் ஃபோன் தான். சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? இப்போ 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க காட்டிக்கிட்டு. இப்போ ஒரு ஆள் இருக்கிறா. இப்போ ஒரு ஆள் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறா. வயசு 36 ஆயிட்டுது. சீர்வரிசல் கேட்குறாங்க. நம்மகிட்ட இல்லை. இப்போ இதுகளுக்கு அவன் லட்சக்கணக்கில் காணி கல் வீடு நகை நட்டெல்லாம் கேட்குறாங்க. நமக்கு அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ இருந்தால் தான் செய்யலாம். ஆற கேட்டாலும் இப்போ கையை பிடிக்கிற சிஸ்டம் இல்லை இல்லை. இப்போ கையை பிடிச்சா அது கரெக்ட். கையை பிடிக்க மாட்டாங்கள்ட்ட இப்போ சீதனம் கேட்டு வாங்குறாங்க. சீதனம் இல்லாமல் இருக்கு. அப்போ பொம்பளைய விரும்பின நேரம் கையை பிடிக்கிறது. அப்போ சிவகாமி அம்மா சீதனம் இல்லாதான் கொண்டு போகப்பட்டிருக்கா. கையை பிடிச்சா சரி இப்போ தொட்டனே கொண்டு விட்டது. இப்போ அப்படி பிரச்சனைகள் இல்லை. இப்போ தொட்டாலும் அங்கே வெட்டு கொத்துகள் சூடுகள் பொழுதுகள் ராணிகள் கூடுகள் அதெல்லாம் இப்போ பிரச்சனைகள் எனக்கு. சரி அப்போ இப்போ உங்களுக்கு 3 பிள்ளைகள் என்ன? அதில் வந்து 3 பொம்பளை பிள்ளைல 2 பேர் செஞ்சிருந்தேன் என்ன? ஓகே ஒரு ஆள் செய்யாமல் இருக்கிறான். ஒரு 2வது மகள் இப்போ பிள்ளைய கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு. அதுக்கும் ஒரு கண் பள்ளிக்கூடத்தில் விளையாடுறதுக்கு அடிபட்டு அது கண்ணில் ஏதோ கீழ்பட்டு முதல் கொண்ட காட்டி கொஞ்சம் ஏதோ செய்து போட்டு விட்டாவே அது புற உள்ளுக்கு கொஞ்சம் மருந்து வாங்கி புறவை கொண்டு போக புறகாவே டேட்டு கொடுத்து இப்போ 3-4 மாதம் இழுபட்டு இன்றைக்கு தான் கொண்டு போகிறா. நாளைக்கு செய்கிறதுக்கு ஃபோன் பண்ணி உடனே போயிட்டான். படிக்கிற கூட செஞ்சாக 2 பேரும் இப்படி நல்லா இருக்கணுமா? பிள்ளைகள் 2 பேரும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ஆள் கஷ்டம், ஒரு ஆள் இருக்கிற 2வது நாள் கஷ்டம். அதாவது சேச்சு அந்த ஊழியக்காரன் முடிச்சோம். அந்த ஊழியத்துக்கு போனால் தான் சம்பளம் சாப்பாடு. மற்றபடி ஒன்றுமில்லை. மற்ற மூத்தவா வேலை செய்கிறதால ஒரு மாதிரி பரவாயில்ல கொண்டு வர நல்லா இருக்கிறா. எங்களை லோன்களை எடுத்து விட்ட கட்டி போட்டு அந்த சம்பளத்துக்கு அதுகளுக்கு இப்போ குறைஞ்ச சம்பளம் தான் மாதிரி லோனில் கழிச்சிருவாங்க. அப்படி அதுகளும் அப்போ உங்களோட மூத்தவாண்டி அவர் என்ன செய்யறாரு? அவரும் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை. போஸ்ட் ஆஃபீஸ் அவரும் லோன் எடுத்தவர். வீடுகள் 2 பேரும் தான் லோன் எடுத்து காணி எடுத்து. அப்போ கூட்டுற நீங்கள் கூட்டுற இல்லை என்னது மூத்தவாண்ட ஹஸ்பண்ட் இங்கே கூட்டுற வேலை செய்கிறார், வீட்டு வேலை செய்கிறார். மூத்தவா அப்படியா சொல்லி நிறைய பேர் தான் நான் சொன்னேன். பள்ளிக்கூடத்தில் கூட்டு பாட்டு வேலை செய்வார். அவர் மாறி விளங்கி உங்களை சொல்லிட்டார் உடக்கா. நீங்கள் அந்த வேலை செஞ்சீங்களா? ஹாஸ்பிட்டலில் அனுப்பியலை. நீங்கள் அந்த வேலை செஞ்சீங்களா? பள்ளிக்கூடத்தில் அப்புறம் வேலை செய்தேன். வேலை செய்யக்கா மடிப்பட்டது. அந்த நேரம் மடிப்பட்டு அதோட என் பள்ளிக்கூடத்தில் இருந்தபடி கடற்கரையில் இல்லை நீங்கள் வேலை செஞ்ச இடத்தான் படிப்பட்டேன் அப்படி இல்லையா? சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். சரி தானே? இப்போ வந்து உங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பேர் வந்து கட்டிட்டு ஒரு ஆள் கட்டாமல் இருக்கிறா. சரி தானே? இப்போ உங்களை யார் பார்க்குறா? இப்போ இது எந்த பென்ஷன் காசுல நீங்கள் எடுத்து நாங்கள் சாப்பிட்றது. பென்ஷன் காசுண்டு இப்போ நான் இந்த வேலை செய்யறது படிப்பட்டது. வேலை செஞ்சு நீங்கள் எவ்வளோ ஆள் வேலை செஞ்சீங்க? ஒரு 15-18 வருஷங்களுக்குள்ள அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். குறைஞ்ச இது அப்போ சம்பளங்களும் குறைஞ்ச நேரம் என்ன
600 700 1000 இல்லை நீங்கள் இப்போ 90 வடிவட்டது 90 பிறகு நீங்கள் வேலை இல்லையா 90 பிறகு வேலை இல்லை அப்போ 90 மட்டும் செஞ்சது தான் பென்ஷன் தராங்க 90 மட்டும் சேர்த்து இப்போ எவ்வளோ வருது பென்ஷன் உங்களுக்கு இப்போ இந்த கூட்டின காசுகளோட எல்லாம் சேர்த்து இப்போ கூட்டினத்தோடையும் சேர்த்து ஒரு 25 வருது 25,000 வருது. ஆனால் எனக்கு அடிப்படை இங்கே 10,000 தான். மற்றதெல்லாம் 10,000 வச்சோம். அதை விட இப்போ கூட்டினது இப்போ புறவும் கூட்ட போயிடுமா அப்படி வரதுகள்லாம் எங்களுக்கு கூட இந்த முறை பென்ஷன் எடுத்தால் தான் எல்லாம் அப்படியே கடைக்கு கட்டியாது. 25,000 உங்களுக்கு பென்ஷன் வருதா 90 மட்டும் வேலை செஞ்சதுக்கு 10,000 வச்சிருந்தா 90 வேலை சேர்த்து பென்ஷன் இந்த கடிதமெல்லாம் கிடக்கு. இப்போ இந்த கூட்டின காசுகள் தான் 2,000 3,000 கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் இப்போ இந்த வருஷம் லட்சம் பேருக்கு எல்லாம் கூட்டி அந்த மாதிரி கூட்டுன்றது தான் எனக்கு இந்த காசு. அப்போ நீங்கள் செஞ்சது கவர்மெண்ட் வேலை தானே ரைட் ஓகே அப்போ அம்மா என்ன செஞ்சீங்க வேலை அம்மா வேலையும் செய்யுங்க சரி இப்போ இப்போ உங்களுக்கு பென்ஷன் 20,000 வருது அந்த அப்போ உங்களுக்கு நிலம்புரி காசு ஒன்றும் பெறா என்ன நிலம்புரி காசு ஒன்றும் பெறா என்ன அப்போ இப்போ நார்மலாக 20,000 சொல்லிக்கூட உங்கள் 2 பேருக்கும் பிள்ளைக்கும் நார்மலாக சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே என்ன அரிசியல் சாமான் எல்லாம் வெளியாக கிடக்குது ஏன் நீங்கள் என்ன இல்லை அரிசி என்ன இல்லை அரிசி இப்போ நாங்கள் ஒரு கிலோ அரிசி 200 வச்சிடும் போடுறாங்க இஞ்சாலையோ அங்கே மானிப்பாயில் பருத்து 120 ஒரு கடைக்கு ஒரு விலை. நீங்கள் கடையில் ஒரு கடையில் 150, அடுத்த கடையில் 160, அடுத்த கடையில் 170. மூட்டையை விசாரிச்சு பாருங்க 40 ரூபா ஒரு இடத்துல 50 ரூபா ஒரு இடத்துல 55 ஒரு இடத்துல 60 ஒரு இடத்துல 80. இந்த 80 கூட அன்றைக்கு அதில் வித்தவன் சொல்லி ஒரு புள்ள வாங்கிடுவேன். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உங்களுக்கு நார்மலாக அந்த வார பென்ஷன் காசு காணான்னு சொல்கிறீங்க பாட்டோட இப்போ மகள் வந்து என்ன பிளானில் இருக்குவீங்க மகள் ஏதும் காசு இருந்தால் தானே கல்யாணம் செய்து கொடுக்குறதுக்கு யாராவது உதவி செய்யணும்ட்டா ஆறு எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் அப்படி சொன்னாலும் இல்லாதன்மையில சொந்த பந்தம் நெருங்கவே இல்லை. சொந்த பந்தங்களாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமா சில பேர் கொஞ்சம் தங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். சில பேர் கஷ்டமாக தான் இருக்கணும். அப்போ என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இப்போ எப்படி போய் கொண்டு இப்போ கஷ்டமாட்டா என்ன கஷ்டத்தை சொல்லுவீங்க நாங்கள் இவ்வளோ தான் ஜீவிக்கிறோம் சம்பளத்துக்கு தான் இந்த காசு கூட ஜீவிக்கிறோம். இந்த முறை எடுத்த காசு அப்படியே கடையை கட்டின வரை இந்த யோசிக்கிறேன். நீ கரைப்புளி வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்குரிய கரையாரான் இல்லை. மரக்கறி அந்த மாதிரி மீனை வாங்காமல் இருக்க மரக்கறி வாங்க வேண்டாம். மீனை விட மரக்கறி இல்லை. எப்படி மனிதன் சாப்பிட்றோன்ட்டு தெரியாமல் இருக்கு. சொதியும் சம்பலும் வெயில குளிரும் தான் இப்போ சாப்பிட்றோம். அப்போ இப்போ நீங்கள் சின்ராசனையை கண்டவர்கிட்ட என்ன உதவி கேட்டீங்க நீங்கள் வீடு பிரச்சனை அவளுக்கு முழு தகரமும் மச்சு உலகிட்டு இது போட்டதே டெம்பரை தகரம் தான். அப்புறம் இப்போ எல்லாம் முக்கி வீட்டுக்கு எல்லாம் உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு இப்போ நீங்கள் போட்ட எவ்வளோ ஆழம் இருக்கும் இது போட்ட ஒரு 5-6 வருஷம் 5-6 வருஷம் இருக்கும். அங்கே இருந்தீங்க இடம்பெயர்ந்து வந்தது வந்து இந்தியாவில் இருந்தாப்பிலே இங்கேயே இருந்துட்டோம். இது கூட சொந்தக்காணி தானே இப்போ சொந்தமாக இது இந்த சேச்சிக்கு 90 ஆக்களும் சேர்ந்து போட்டு வாங்கி தந்த காணி வாங்கி தந்தது. அப்போ இப்போ இங்கே வந்து இப்போ 5-6 வருஷம் தானே இல்லையே கூட வருஷம் பேர் 15 வருஷம் எங்கள் தம்பி செத்து இப்போ வந்து இப்போ சின்ராசன் வந்துட்டு இப்போ எங்களை கூட்டிகிட்டு வந்தவர் என்னன்னா ஒரு வயது போன ஐயா அம்மா இருக்கணும். ஐயாவுக்கு வந்துட்டு காலையில் அது சரியான கஷ்டமங்களை பார்த்து விழுந்து பிறகு நாரியும் இப்போ குனிஞ்சு தான் நடப்பேன். உங்களை போல நிமிந்து நடக்காடு நிமிந்து நிற்கவும் மாட்டேன். எத்தனை வயசு ஐயா 75 83 அடுத்த சித்திரையோட 84 ஆகுது. 83 வயசா 83 செடிக்கிறதெல்லாம் கொண்டு போக உண்மையாக 83 வயசு ஆச்சா உங்களுக்கு 83 வயசு ஆச்சா உங்களுக்கு 83 வயசு சரி நீங்கள் ரத்தம் இல்லைன்ட்டா என்னை பார்த்து பிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாளையில் என் தாய் பண்ணது சாப்பாடு சரி அந்த நாளே சாப்பாடு தந்தாலும் நீங்கள் இந்த நாளே சாப்பாடு தந்து தான் இப்போ வளர்றீங்க. இந்த நாளே சாப்பாடு என்ன சாப்பாடு அப்படி என்ன சாப்பிட்டு பொடிக்க புட்டு பின்னாட்டு அதுகள் இதுகள் கூழுகள் கஞ்சிகள் எல்லாம் நல்ல மீன்கள் எல்லாம் திண்டு வளர்ந்து நல்லா உஷாராக இருந்தார். எனக்கு ஓடின ரத்தம் மட்டும் நினைச்சு பார்க்க டாக்டர் மாதிரிலாம் தர்மம் செய்திருக்கலான்னு வேண்டது. என்ன இந்த வெடிவட்டேன் இங்கே பாட்டில் மானிப்பாயெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தேன் செய்தது.
இந்த கட் பண்ணதுக்கு பிறகு அங்கே அது வரைக்கும் கூட இல்லை ரத்தம். கட் பண்ணதுக்கு பிறகு வெற்றில கிடந்து வெற்றால் ஓடி கீழே பிராந்தைக்கு ஓடி பிராந்தியால் வெளியில் ஓடி இருக்கு. சரி அகலாம் கால்களையும் ரத்தத்தில் அதுக்கு என்ன செய்யுது அப்போ டாக்டர் கேட்டால் நீ என்ன இந்த ரத்து தானே செய்திருக்கலான்னு. சரி நான் காலையே போயிட்டு பூரா ரத்து 83 வயசுண்டா ஐயா குடிவரி ஒன்றும் இல்லையோ? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை வெத்திரை போடுவேன் பிறந்தாக்கு இல்லை 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 குடி ஒன்றும் குடிச்சே இல்லை. வெத்திரை போடுவேன் சுருட்டு பார்த்துவேன். பிறகு சுருட்டும் ஒரு இருமல் வந்தாப்புல டாக்டர் சொன்னார் இதை முட சொல்லி அதை விட்டுட்டேன். வெத்தில மட்டும் என்ன முடையில் அவரை கேட்டேன். அவர் கொஞ்சம் பாவிக்கலான்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னார். இது சிரிச்சென்று அப்போ அதோட வெத்திலாக பாவிச்சுட்டு இருக்கிறீங்க மட்டும். அப்போ மதியம் என்ன சமைச்ச நீங்கள்? மதியானம் சோறும் மீனும். சோறும் மீன் என்ன மீன்? சூட மீன். வேறு பெரிய மீன் வாங்குறான்டாப்பா அவன் 1200 1500 2000ங்கிறான். தலையை சுற்றி கடையை விழுந்துடும். அதான் மீனுக்கு இதை சின்ன சின்ன மீன்களை வாங்கி அதுங்க 100 ரூபா 150 ரூபாய்க்கு கேட்டால் போகிறாங்க. 200 ரூபாய்க்குறையும் கறி வேண்டிய. அப்போ இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு ஐயாவுக்கு இப்போ 83 வயசுண்டா அம்மாவுக்கு எத்தனை வயசு? 73 வயசு. 10 வயசு வித்தியாசமே என்ன என்னண்டா இப்போ புள்ள இளமையாக இப்போ இருக்கிறீங்க? மகள் இல்லை அது இருக்கட்டும் நீங்கள் என்ன புள்ள இளமையாக இருக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு காலம் இருந்தால் கையில் பிடிச்சிக்கிறா அவ்வளோ என்ன என்ன ஐயா இப்போவே என்ன இளமைன்னு தான் சொல்லிடணும். அதுதானே நானும் சொல்கிறேன். அந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா வளர்ந்த நான் காகித பணங்களெல்லாம் நல்ல இந்த சாப்பாடு தான் தந்தது. பொடிய புட்டுகள் அதுகள் பினாட்டுகள் மரக்கறி அங்கே மரக்கறி குறிஞ்சாயில் குப்பையில் முஸ்டையில் அதுகளெல்லாம் சுண்டி தருங்கள் அந்த அமிர்தம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிடக்குற எண்ணெயெல்லாம் போட்டு பிரட்டி போட்டு தருகுது அங்கே மணக்கம் அடுத்த வீட்டுக்கு. ஆனால் சாப்பிட்டா பச்சை தண்ணி மாதிரி இப்போ காலம் ஆடுது. அது இருந்துட்டு அந்த கால் உள்ளுக்கு இப்படி பாதிக்கப்பட்டதானே இருந்துட்டு ஒரு சரணவாதம் மாதிரி அந்த நரம்பு இழுக்குது எனக்கு. சரி 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 அந்த வெட்ட நரம்பு இருந்துட்டு இப்படி இழுக்கும். அந்த நேரம் இந்த கால் கொஞ்சம் அப்படி இருக்கும். நான் அந்த காலை தூக்கி இப்படி வச்சுட்டு இருக்கிறது. ஆனால் சில பேர் நினைக்கிறதுன்னுட்டா காலுக்கு ஸ்டைல் விளங்கு தானே காலுக்கு மேலே கால் போடுவேன். ஆனால் எனக்கு இஞ்ச வேதனை. அதுக்காகத்தான் நான் இப்படி போடுவேன். இல்லைண்டா இப்படி அமர்த்தி அமர்த்தி கொண்டு இருந்தால் அது கொஞ்சம் இதாக இருக்கும். சரி அப்போ இப்போ வந்து சின்ராசனை வந்துட்டு கூட்டி வந்து காட்டினாங்க. நாங்கள் வந்துட்டு ஐயாவையும் அம்மாவையும் பார்க்க வந்தாங்க. உண்மையிலே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறது அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக வந்துட்டு சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன சொல்கிற எல்லாமே இருக்குது. ஆனால் வந்துட்டு சிரிக்க முடியாத நிலைமையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க. சரி தானே ஐயாவுக்கு போகிற வருத்தங்கள் இருக்குதா? அதான் ஒரு கால் பாதியில் ஊனமுட்டது. மற்றது விழுந்து நாரி முறிஞ்சு போச்சு. இவ்வளோத்தையும் தாங்கி கொண்டு வேற வருத்தம் வந்தாலும் நான் வீட்டில் அதிகமாக சொல்கிறதில்லை. அப்போ இப்போ உங்களோட வருத்தங்களுக்கெல்லாம் குளிச்சு எடுக்கிறீங்களா? ஹார்ட் அட்டாக்லாம் இந்த முறை 2 குளிசைக்கு வெளியில் எடுக்க சொன்னது. ஒரு குளிசை தான் காது கொடுத்தேன். ஒரு குளிசையை காதில் விட்டுட்டேன். போடையில் அந்த ஒரு குளிசை எடுக்கல. 1000 ரூபாய்க்கு ஒரு பெட்டியில் அது காலங்க கொண்டு பின்னேறம் கொண்டு என்ன குளிசை கொப்பிட கொப்பிட ஒரு பெட்டிக்கு இருக்குது. ஒரு பொண்ணில் மடித்து உடைச்சி போட்டு போடுறது இங்கே இருக்குதா? எடுத்துன்னு கல்யாணி அந்த அப்பாட கொப்பியை தாங்க. கொப்பி போடணுமா ஐயா? இல்லை கொப்பி பார்ப்போம். உங்களுக்கு என்ன குளிசை நீங்கள் போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அப்படி போடாமல் விடக்கூடாது. இல்லை உங்களை எழுதி தந்த போடத்தானே வேணும். கொப்பியை தாவில்ல போட்டால் தான் வருத்தமாக என்ன குளிச்சுட்டு எழுதி தர கொண்டவாங்க என்னென்ன பேருன்னு எனக்கு தெரியாது. அப்போ இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அப்போ ஐயா வீட்டுக்கு எல்லாம் ஒழுகுது வீட்டை உதவி செய்தாருங்க. டொய்லெட்டும் இல்லை. டொய்லெட் இல்லையா? அப்போ எங்கே பாவிக்கிறீங்க? அந்த மகள் வீட்டான் போய் பாவிக்கிறது. அது பிரச்சனை இல்லை. டொய்லெட்டும் இல்லை. இந்த வீடும் மகள் வீட்டை போய் பாவிச்சிட்டு வர்றது அப்படி பிரச்சனையும் இல்லையா? இல்லை இப்போ உங்களோட மகளோ ஓகே. சில மருமகன் மகளை விட மருமன் நல்ல மருமகன் அண்டோடைய விட மருமன் பட் உங்களுக்கு கால் இல்லாடியா ஒரு கால் இல்லாடியா டொய்லெட்டுக்கு நார்மலாக மட்டும் இருக்குதா? போய் குமட்டில் வாளி எடுத்துக்கு ஒரு வாளி எடுத்து ஒரு காலுக்கு வச்சுட்டு அப்படி இருக்குண்ணா. இல்லை இப்போ நீங்கள் நார்மலாக அப்படி இருக்குனீங்களா? நார்மலாக எல்லாரும் இருக்கிற போலான்னு ஒரு காலுக்கு
ஒரு இது வச்சு நல்ல வாடியில் ஆனால் கஷ்டம் இல்லை நான் இந்த கடவுள் ஐயாவுக்கு ப்ரெஷரும் கொஞ்சம் இருக்குது போல என்ன ப்ரெஷர் இருக்கு ப்ரெஷருக்கு நடந்தால் ஒரே இப்போ வீட்டில் இருந்து இதில் வந்தால் ஒரே களைப்பு முட்டுக்காரருக்கு போல் 29 மாதம் போன மாதம் போயிருக்கிறீங்களே ரெண்டா இங்கே உருப்பட்ட சாமான் கிடக்கு உங்களை பிரச்சனை இல்லைன்னு என்ன கொலஸ்ட்ராலும் இருக்குது போல கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இல்லையா கொலஸ்ட்ரால் இல்லை மற்றது சர்க்கரை இல்லை அதே எழுதினுமோ இன்னமா இருக்கு தெரியும் கொலஸ்ட்ரால் வந்து என்னென்னா இப்போ கொலஸ்ட்ரால் அப்போ உங்களுக்கு அந்த நெஞ்சை அடைப்பு இருக்குல்லோ அதுக்காண்டி தான் அந்த குளுசேட்டோ வந்திருக்காங்க மற்றது நாக்கு கவைக்கிற குளுசையும் தந்தவங்களா இது தந்தவங்களா நெஞ்சில் எதுவும் கஷ்டமாண்டா நாக்கு கவைக்க சொல்லி கொஞ்சம் நோமலாக இருக்கு இப்போ அந்த என்ன எக்கோ எடுத்தது அது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த சைடில் ஒரு நோவு இருக்கு அது குளிசை வந்து உங்களுக்கு இந்த இது அஞ்சியோகிராம் எடுத்து பார்த்தோம் அடைப்புகள் இருக்குன்னு பார்த்தோம் அந்த இது செஞ்சு கைக்குள்ள விட்டு பார்த்தேன் அதொன்னும் செஞ்சு பார்க்கல எக்கோ பண்ணி தான் பார்த்தேன் எக்கோ நோமல என்ன எக்கோ அதெல்லாம் நல்ல மாதிரி இருக்கான் இப்போ இந்த ப்ராப்ளம் டாக்டர் கொஞ்சம் பரவாயில்ல நல்ல மாதிரி இருக்கு என்னண்டா அப்படி நல்ல மாதிரி வந்ததா எனக்கு என்ன தெரியும் ஆயக்கு சாப்பாடு கொண்டு சாப்பாடு கண்ட்ரோல் நீங்கள் நார்மலாக கண்ட்ரோலாக தான் இருப்பீங்களே என்ன அப்போ இதில் நீங்கள் என்ன குளுசை வாங்கலை இந்த ஒமிப்ரோசோல் அதுதான் வாங்கலை பொருளாக்கு அது இந்தியாவில் உள்ள உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாங்கலைன்னு என்ன ஏன்னா அதுதான் சில கடையில் வாங்க வேண்டியிருந்திருக்கும் அது என்னத்துக்காண்டி போகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த குளிசையில் எல்லாம் நிறைய பாவிக்கக்குள்ளே வந்துட்டு வயிறறியும் தானே கொஞ்சம் இந்த குளிசையில் நிறைய போட்டால் வயிறறிவு தன்மை ஒன்று வேறு தானே அந்த எரிவை குறைக்கிறக்காண்டி தான் இந்த இது சாடுறவங்க சரியா இல்லை இல்லை உங்களுக்கு ஆனால் அவங்க வந்து நிறைய குளிசை கொடுக்குறவங்களுக்கு அதை கொடுப்பாங்க சளி இருக்குதா சளிக்கு சொல்லி மருந்து எடுக்கிறேன் ஏதோ இந்த முறை ஏதோ ஒரு மஞ்சள் குளிச்சு தந்திருக்கணும் சளிக்கு அதில் பேர் உங்களுக்கு கிட்னி இருக்குதா இல்லை இல்லைன்னு அது இல்லை அவர் இல்லையான்னு சொல்றேன் அவர் வேற ஏதோ யோசனை இல்லை அதுதான் அந்த என்ன சொல்லுவாங்க கதையா ஒவ்வொரு வருத்தமாக கேட்டு வந்து கேட்டானே அப்போ கிட்னி கொண்டு காலேஜா கிட்னி வருத்தம் கொண்டு கேட்குறோம் நீங்க பிரகாஷ் கேட்ட மாதிரி அப்படியே டக்குனு திரும்ப கேட்டா அதுதான் சட்டம் பாயா கொடுத்தா படம் முடிஞ்சுது இங்கே கிட்னி என்ற வேற நான் என்ன வந்துட்டு புறகான் கிட்னி என்றா அது வேற என்றா கிட்னி என்றா என்ன செய்ய சொல்லுங்க உள்ளுக்கு இருக்கு இல்லை உள்ளுக்கு இருக்கு அதை என்ன செய்யும் சொல்லுங்க அதுதான் எங்களை அதை விடுங்க சொல்லுங்க மேம்ரா சொல்லுங்க உங்களோட அறிவை பார்ப்போம் சொல்லுங்க உள்ளுக்கு இருக்கான்னு சொல்லி போட்டீங்களா அது சரி சில ஆக்களுக்கு பள்ளியில் நடக்கிறது கிட்னி இல்லையண்டா ஆளே இல்லை ஐயா சே உங்களோட கதை எத்தனை இருக்கான் கிட்னி இல்லை கிட்னி அழுகி போய் எத்தனையோ பேர் இது முடியலையே கிட்னியில் பழுது வந்து செத்து போயிட்டாங்க சில பேருக்கு கிட்னி மாற்றி இருக்கிறாங்க இப்போ இதுக்குள்ள கூட என்ன தெரிய ஒரு பொடி எனக்கு மாற்றி இருக்கு அவனுக்கு இப்போ பெரிய வேதனை கிட்னி மாற்றினத்துக்கு பிறகு அதுக்கு முந்தி இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தால் இப்போ அவனுக்கு கிழமைக்கு ரெண்டு தான் அது பெரிய பண்ண முடியும் சரியா சலம் அது கிட்னி மாற்றி மாறிக்கு தச்சிருப்பாங்க கத்திரி குழந்தைக்கு சலம் போகல கொழும்பில் கொண்டு சேதனை வந்து இங்கே வைத்தியம் செய்ய சொன்னது இங்கே தான் இப்போ செய்கிறது சலம் போகல கொள்ளையிலேண்டு புற என்னமோ பைப்புகள் எல்லாம் போட்டு கேட்டு பொடியன் குளர்றாங்கிறது தான் சரி இப்போ நாங்கள் இப்போ உங்களோட பிரச்சனைக்கு வருவோம் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் விடுவோம் சரி இப்போ நீங்கள் இவ்வளோ குளிச்சப்போ ஆகிக்கிறீங்க வடிவாக சாப்பிடணும் ஏதோ கடவுளேன்னு சொல்லி நீங்கள் அந்த செஞ்ச வேலை ரெண்டைக்கு வரைக்கும் உங்களை காப்பாற்றுன்னு ஒரு கொஞ்சம் சம்பளம் உண்டாமல் பென்ஷன் மாதிரிக்கு மாதம் பாரதால என்ன எங்களை நாங்கள் ரோட்டில் இருக்கோம் ரோட்லேயும் இருந்துருக்கீங்களா என்ன இந்த ஆகலை கண்டிருக்கீங்களா என்ன ஏதோ ஒரு கொஞ்சம் காசு நான் பாரோடையே சாப்பிட்டு இருக்கிறீங்களா என்ன அப்போ இப்போ நீ இந்த வீட்டை காட்டினீங்க அப்போ வீட்டை அவ்வளோ பார்க்கட்டா இருக்கா நான் அதில் நடக்க பார்த்து நான் கொஞ்சம் இந்த குளிஞ்சு நடக்கிற மாதிரி தான் கிடக்கு கொஞ்சம் தான் நடக்கிறவர் ஆனால் ஐயா இந்த மென தைரியத்தை பாராட்டணுமேப்பா நிமிரையில் அது நேரி அந்த விழுந்துடைஞ்சா அப்புறம் சீரி எடுத்து போட்டு மாட்டேன் படம் இதுக்கு நிமிரையிலா வருது இன்னும் கொஞ்சம் நிமித்தலாம் போல தடியில் பிடிச்சது நிமிரெல்லாம் அவ்வளோதான் தடியில் பிடிச்சது நிமிரெல்லாம் நடக்க விட நடக்க விட குடிஞ்சு தான் நடக்கும் நடக்க விட்டால் குறிஞ்சி தான் நடக்கும் நடங்க கொஞ்சம் நடங்க
தடி குடிச்சுட்டு கொஞ்சம் இது இருக்கு அப்படி சரத்தை பாருங்க என்ன இதுயா சரம் கட்டணும். ம் சரி ம் நடங்க. அந்த நேரம் என்ன விளையாட்டுலாம் காட்டிப்பில்லேன் 81 வயசில் ஒரு கால் இல்லாமல் இப்படி நடக்கிறாரண்டா. அந்த நேரம் ஒரு 18-19 வயசில் இப்படி இருந்துருப்பார். எத்தனை கட்டுனீங்க நீங்கள் 2 பேரும்? ஐயா கல்யாணம் செய்ய எத்தனை வயசு? ம் எல்லாம் மறந்து பண்ணீங்க. என்ன கூட முள்ளந்தாண்டு ஒரு கலர் ஆகுது. இதில் ஆப்ரேஷன் செஞ்சாது. முறிஞ்சு அந்த விழுந்து முறிஞ்சு ஓ உடஞ்சி வச்சாங்க இப்படி ஓ அது பொருந்தாதான் இனி அது நாட்சண்டை தான் பொருந்தாது வயசு போட்டு வந்து உங்களுக்கு காணல முள்ளந்தாண்டா காண எடுத்துட்டாங்க அவ்வளோ. என்ன செய்கிறாங்களோ ஆ ஆ என்ன செய்கிறாங்களோ. அதுதான். சரி வாங்க வீட்டை பார்ப்பாங்க ஐயா. நீங்கள் வாங்க மெதுவாக நான் போய் பார்க்குறேண்ணா. அம்மா காட்டுங்க வீட்டுக்கா. இப்போ வீட்டில் என்ன பிரச்சனைங்கன்னு பாப்போம். ஆனால் எனக்கு இப்படியா வீடு ஆமா பிடிக்கும். என்ன பெரிய வீடுகள் இருந்தாலும் இந்த வீட்டில் சின்ன வீடு எனக்கு வீடே இல்லையே. சின்ன வீடுகள் தான் விருப்பம் எல்லாருக்கும். இது நல்ல குளிர்மையாக இருக்கும். லைட் இருக்குதாம்மா? கரண்ட் இருக்குதா? மகள் தான் தந்த இதுக்குள்ள மகள் தங்குறவாவா? மகள் தான் தந்தவா கரண்ட். மகள் தான் கரண்ட் தந்துவா. ஓகே. இதுக்குள்ள பேர் படுக்கிறது மகள் தான். மகள் நீங்களும் மகள் இதில் படிப்பீங்க. ஓகே. நீங்கள் கீழே படிப்பீங்க அப்படியே. அப்பம்மா இந்த அறை முழுகுமா? இது சில நேரம் வந்து தகரங்கள் இப்படி நீக்கல்கள் வந்து நாங்கள் தடிகளை கொடுத்து வச்சிருக்கோம். அடியல் கொடுத்தாலும் முழுக்கு இருந்தாரே என்ன பெருசாக மழை வந்தால் ஓடணும் தான் சத்துக்கள் வச்சிருக்கோம். ஆனால் உங்களோட மகளை நினைக்க தான் கொஞ்சம் கவலையாக. அதுதான் நாங்கள் ஏதோ நாங்கள் கையெடுக்கிற கடவுள் கையோடாது என்ன செய்யறோம். அப்படியே குசினியை மாமாவில் குசினி. இது என்ன ஒயிட் போர்ட் இருக்குது? யார் உங்களோட மகள் படிப்பிக்கிறவா? சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி கொடுப்பான். அப்போ இந்த குசினிக்கா வச்சு சமைக்கிறீங்க? லைட் இருக்கா குசினிக்கு? ஓ மை காட். இந்த அந்த மரத்தூசி அடுப்பா இது? பாவிக்கிறீங்களா? ஓ அதுதான் பாவிக்கிறேன். அதான் பாவிக்கிறேன். அடுப்பும் பாவிக்கிறதான். இந்த குழல் புட்டுற இந்த காலம்டா. அப்போ நான் கண்டு தெரியுமா அம்மா சுண்டர் அன்றைக்கி கிட்டத்தட்ட 2004-2005 பிறகு நான் காணேன். இல்லை இந்த குழல் புட்டுன்னு இது இப்போயும் பாவிக்கிறீங்களா? போய் முந்தி ஒரு காலம் இதெல்லாம் அப்போ புட்டை வைக்கிறேன். ஆமாம். இது எவ்வளோ அளவு இருக்கும் பாங்க? எவ்வளோ அளவு இருக்கும் பாங்க இது? இது இப்போ 2 வருஷத்துக்கு உள்ளதான். நடுக அவிக்கிறது அது கடையில் இருக்குதானே? கடையில் இருக்குதானே. நான் இந்த ஆக்கள் பாவிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அலுமினியத்தில் வருதானே சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடுறாங்களோ. இதெல்லாம் கண்டு நிறைய காலம் 1:30 மணி 2 மணி பிடிக்கும். பிடிக்குமே. சரி அப்படி வெளியில் வா. அப்போ உண்மையிலேயே அம்மாக்கிட்ட நிலைமை இப்போ ஐயாவும் அம்மாவும் சொன்னால் ஓகே. ஆனால் ஒரு இளம் ஒரு குமார் பிள்ளையம் வந்துட்டு வசிக்கிற மாதிரிக்கு இந்த வீடு ஒரு என்ன கொஞ்சம் வசதி குறைவு தானே. சரி அப்போ என்னன்னு சொன்னால் ஐயா இப்போ நாங்கள் வந்துட்டு நார்மலாக இப்போ வேறு இடங்களுக்கு போனால் இப்போ எப்படியான ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் முக்கியமாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்குள்ள வந்துட்டு கை கால் இல்லாதாக்கள் கண் பார்வை இல்லாதாக்கள் வந்து அப்படியான பிரச்சனை உள்ளாக்களை செய்கிறது. மற்ற வந்து நிறைய வருத்தங்கள் இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படியே ஒரு பெரிய ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அதுகளுக்கு வந்துட்டு உதவி செய்வோம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ கணவருக்கு யார் நான் பெருசாக இல்லை குறைவேன் இப்போ வேணாம் பிறகு போடுவோம் போய்க்க போடுவோம். இல்லை தேத்தனி வேணாம் இல்லை வரைக்கும் சோடா உடைச்சிட்டு வேணாம் தேத்தனி சோடா வேண்டி அது எனக்கு இனிப்பு மொத்து வராது. அப்போ உங்களுக்கு இந்த செலவு அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் குறைச்சி கொண்டாந்து தானே எல்லாம் பண்ணாங்க குறைச்சாச்சு. பயந்தா தெரியா வருத்தம் பயந்தா வருத்தம் அதுமா கதை இந்த வேதியால் பாயணும்னா பாஞ்சிடணும். ஐயா பாஞ்ச விழுந்துருவேன்டா அது பிறகு அது பயமா போகும். அதானே துணிவு இருக்கும். அதானே துணிவே துணை எதுக்கும் துணிவு இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கொண்டு வைக்க இல்லை துணி இருந்தா அவங்களுக்கு இவாள் என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சி கொண்டது அந்த நேரம்? மச்சால் தானே ஐயா. மச்சால் இருந்தாலும் உங்களுக்கு வேறு மச்சால் கிடைக்கல. கணக்க மச்சால் இருந்து இந்த மச்சால பிடிப்பா. அதை தான் கேட்குறேன். இந்த மச்சால் ஒன்று தானே என்ன
பொம்பளை ஒன்று தான் 3 பொண்ணு தம்பி மேலே 2 பொடிகளும் 3 பொடிகளும் இப்போ ஒரு பட்டையும். இல்லை அதான் கேட்குறேன், உங்களுக்கு வேலை என்ன பிடிச்சி கொண்டு அப்படி அந்த நேரம்? என்ன அப்பா பிடிச்சி கொண்ட என்ன எனக்கு பிடிக்க படிப்பாக இருந்தா. வடிவாக இருந்தால் நல்ல குணமாக இருந்தா. வளர்ந்து பாருங்க அந்த அதில் இருக்கு. அதில் நிற்கிற நீங்கள் தானே, அதில் நிற்கிற நீங்கள் தானே சாய்பாபா நினைக்கிறேன். அந்த நேரம் ஆனால் நீங்கள் உங்களை பாராட்டும் என்ன அந்த நேரம் பிடிச்சக்கிந்து மாற்ற வச்சுக்கிறீங்களா ஆளேன்னு விடையில மாற்றினவர் இல்லை தானே? அப்படியே இல்லை. அவரோட நான் பிடிச்ச கல்யாண படம் வேற படம். சரி அதை பார்க்க போகிறீங்களா அந்த படத்தை? இல்லை இல்லை வேண்டாம். ரெண்டு ஐயா அப்போ கோணம் வேண்டாம் இல்லை இல்லை காட்டுன்னா காட்டுங்க, பிரச்சனை இல்லை, பார்ப்போம். சூடாக கொண்டாந்துருக்காங்க. சரி கொடுப்போம் பையன். சோடா ஓமைக்கா நான் வைங்க. ஐயா எல்லாரும் கொஞ்சம் தான் இதுக்கு நீங்கள் அதில் வைங்க, நாங்கள் குடிச்சு எடுத்து முடிய குடிப்போம். எடுத்து முடிய குடிப்போம். கையில் வைங்க. சரி, அப்போ வந்து நாங்கள் அந்த மாதிரி வந்து உதவி செய்கிறாங்க, சரி தானே? அப்போ இன்றைக்கு வந்துட்டு இப்போ உங்களை பார்க்க வந்ததில் உண்மையிலேயே சந்தோஷம். அந்த 90ஆம் ஆண்டுக்கு முன்னம் நீங்கள் செஞ்சவே தான் இன்றைக்கு வரைக்கும் வந்ததுனே பெரிய சந்தோஷம். ஐயா இத்தனை 25 பேர் கிட்ட மாறதும் எழுதுறதும் போகிறதும் மாறதும் எழுதுறதும் போகிறதும். இந்த பக்கத்தால் வீடு கட்டித்தாரங்க, மற்றவன் வந்து மேல் வீடு கட்டித்தாரனுங்க, மற்றவன் வந்து கார் வாங்கி தான், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி போகிறாங்க. நீங்கள் அதையெல்லாம் நம்பினீங்கல்ல, மேல் வீடு கட்டித்தாரன் கார் வாங்கி தான். அப்படி ஒரு மனிதன் வந்து சொல்லிக்க ஏதோ செய்தா செய்யாடி பட்டுக்கண்டு நாங்கள் நடக்கிறதான் சொல்ல நான் மட்டும் உங்களுக்கு கல்யாணம் கட்டித்தாரன், கார் வீடு கட்டி அது மட்டும் வேண்டாம். அது வேணாம். ரோட்ல நான் செய்யக்கூடியதான் சொல்லலாம். நம்ம ஐயா ரோட்ல இருந்து பிச்சை எடுக்க சொன்னாலும் எடுப்பேன். இந்த கல்யாணம் உண்டா இனி வேணாம், இனி நான் கல்யாணம் கட்டுறதில்லை. சரி என்ன இப்படி முடிய சொல்லி இலக்கணா சரி கடம்படியா சத்தியம் பண்ணி போட்டாரா? சரி வேணாம், நீங்கள் கேட்டு பார்த்துக்கல உலகா. சரி நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா இப்போ ஆளு? அதுதானே கேட்கத்தான் வேணும். அதுதான் சரி 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 அப்படி இல்லை. உங்களோட அவாக்கு காட் பெருத்தம் நான் கல்யாணம் கட்டல இன்னும். காட் பெருத்தம் வந்து அவாக இருந்தாப்புல வீட்டில் பிளட் பாயால் வந்து அவ இருந்து போனா கொண்டு போக எல்லாம் பேசிட்டு அவங்க போயிட்டா. ஓகே சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு முடிச்சு கொள்ளுவோம், சரிதான் ஐயா? அந்த மாதிரி வந்து நாங்கள் செய்கிறாங்க. இப்போ ஐயா வந்து இப்போ எங்கள்கிட்ட கடைசியாக என்ன கேட்குறீங்க? வீட்டை செஞ்சு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ என்ன செய்யும்? வீட்டுக்கு தகரத்தமாக தந்தா எது விருப்பமோ அதை செய்தாருங்க. எனக்கு வீடு ஒழுக்கு, கூரைக்கு தகரம் முழுக்க ஒழுக்கு, டொய்லெட்டும் இல்லை. இதுதான் எனக்கு எது முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுது இப்போ அவசரமா? தகரத்தை எடுத்து தான் இல்லை, தகரத்தை மட்டும்தான் எல்லாம் பண்ணுறீங்க. இந்த வலை நடு வலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி உக்கி போச்சு. அப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆளை பிடிச்சி ஒரு கவுதுகளை மாற்றி தந்தால் ஓகே, நீங்கள் இதே வீட்டுக்கு அதை மாற்றி தந்தால் இல்லாமல் சொல்கிறீங்களா என்ன? ஓகே, மற்ற அக்காண்ட கல்யாணம் சம்மந்தமாக என்ன யோசிக்கிறீங்க? என்ன செய்யறாங்க? சீர்வரிசை இல்லாமல் எங்கே போனேன் எதுவும் காய்ச்சி வந்தா இப்போ கிட்டடியில் சீதனம் கூட அவ்வளோ என்ன என்ன சீர்வரிசையாக தான் கொஞ்சம் கூட 10 லட்சம் 15 லட்சம்ங்கிறாங்க. 10 பவுன் நகைண்டாயா 20 லட்சம் வேணும். இப்போ அதை செய்கூரியெல்லாம் சேர்த்து இப்போ பவுன் 2 லட்சம், அதுக்கு செய்கூரியெல்லாம் சேர்த்து அப்போ ஒரு 5 பவுன் எடுக்கிறனாலும் 10 லட்சத்து இதுக்கிட்ட வரும். இந்த கால் வடி பட்டத்தோட நான் அப்படியே எல்லாம் என்ற வாட்டில். ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் ஏதோ ஒரு வகையில் கரை சேர்த்துருப்பீங்களா? கால் மட்டும் இருந்துட்டா ஐயா எனக்கு ஆறேன்னு நான் கெஞ்ச மாட்டேன். எப்படியோ நான் உழைச்சி ஏதோ தேடி கிடப்பேன், பிள்ளைகளை கரை சேர்த்துருப்பேன். அப்படி நமக்கு பிள்ளையால் தான் எனக்கு ஆகப்பெரிய கவலையாக இருக்குது. இல்லை அதுதான் இப்போ எனக்கும் திருப்ப மைண்ட் ஓடிட்டு இருக்கேன்டா. இப்போ அதுக்காண்டி இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒன்றும் அப்படியே உதவியாக செஞ்சதில்லை. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு இப்போ யாருக்குமே எதுவும் நடக்கலாம். இப்போ உங்களை நம்பி தான் அக்கா இருக்கிறா. எனக்கு எங்களுக்கு கவலை, நாங்கள் இல்லாத காலம் அதை நான் எனக்கு எதுவும் கஷ்டம் பெரிய கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். இல்லை இப்போ உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ ஐயாவுக்கு இது முன்னாடி உங்களோட பென்ஷன் அம்மா கிடைக்கும் தானே? அம்மா கிடையாது, அது கொஞ்சம் பிள்ளைக்கு வராது. பிள்ளைக்கு வர அதுதான் இதுகள் எங்களோட போனால் அதுக்கு
வாழ்க்கையும் இல்லாமலுக்கு பொருளாதாரம் இல்லாமலுக்கு இருந்தால் கஷ்டம் தானே. பாரு இந்த வீடு அக்காவுக்கு தானே என்ன? ஓ வேறு யாருக்கு? இப்போவே அவளுக்கு தான். அப்போ இந்த வீட்டை கொஞ்சம் நாங்கள் நல்லா இது இது என்ன இப்போ நான் புது வீடு கட்டுறன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இல்லை தானே ஐயா? இப்போ எல்லாம் ஆனால் இப்போ அக்காக்குன்ற ஒரு வீடு இருந்தால் அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கதைச்சி பார்க்கலாமே. பார்க்கலாம், வீடு இருக்கு நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் கஷ்டமாக இருக்கக்குள்ள வீடும் இல்லை காசும் இல்லை. முதல் காசு கேட்ட வாரம் சொல்கிறாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் கடைசியாக வந்து இப்போ பார்த்த கல்யாணங்களாகவே வந்து கேட்டு வந்தெல்லாம் நோம்பலாக என்ன கேட்கணும்? சீதனம் தான் வாரம் நாங்கள் போய் வீட்டை யோசிச்சுட்டு வாரம் வந்துட்டு போகணும். இல்லை சீதனம் மண்டா தான் கேட்குறேன். இப்போ என்ன மாதிரி எவ்வளோ கேட்கணும்னு கேட்குறேன். உங்களோட கல்யாணம் படம் பிராட்டி போட்டு பார்த்தா ரெண்டு தெரியுமா? இதே 2 பேரும் நீங்களா? நல்ல ஜோடி போட்டு தான். இப்போ என்னண்டையா போடுறது வேதியால் பாஞ்சு எடுக்கணும்னு தான் எடுத்தேன். அதுதானே வடி வேணும். அதுதானே ஜெஜிய இப்படியான சௌரங்கள் மச்சான் மேலே பக்கத்தில் இருக்கிற கொடுத்து வச்சுக்கோ வேணும் நீங்கள் உண்மைக்கு வேணும். அப்போ ஐயா எப்படிங்க? இல்லை உண்மை இப்போ என்னென்னா இப்போ தெரியும் தானே நான் வரும்போது நீங்கள் இருந்து காய்ச்சல் இந்த விதத்தை பார்க்க ஆசையாக இருக்குது தானே. அப்போ ஐயா அப்போ நான் கேட்குற பதில் சொல்லுங்கள். இப்போ நார்மலாக வந்து இப்போ கேட்டு வர்றவங்கள என்ன இப்போ சீதனம் பண்ண எவ்வளோ கேட்குறாங்க நார்மலாக? அவங்க பாரம் வந்துட்டு போகிறாங்களையா எங்கிட்ட நிலைமையை பார்த்துட்டு மெதுவாக நாளே வருவாங்க. அதுதான் பிரச்சனை. இனி ஊருக்கு விசாரிச்சு தானே வருவாங்க. ஊருக்கு சொல்லியிருப்பாங்களா அவர் கொஞ்சம் கஷ்டமான ஆளுன்ட்டு. இப்போ வராங்க பொம்பளைய பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு. நாங்கள் வாரம்ட்டு போகிறாங்க அடுத்த வாரம் இப்படி வரையெல்லாம் சொல்லி போட்டு வெளிநாடு உள்நாடு பவனியா மட்டக்களப்பா எல்லாரும் வந்தவங்க. அப்போ ஐயா இப்போ உங்களுக்கு நிலம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு ஒன்று கட்டணுமெண்டா இந்த வீட்டை எடுத்துகிட்டு கட்டணுமா இல்லாட்டி அங்கே பின்னுக்கு இடம் இருக்குதா? இது எடுத்துட்டும் கட்டலாம் அங்காலையும் கட்டலாம். அப்போ இதை எடுத்தால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? அங்கே இந்த மகள் வளைக்கு ஒரு கொட்டியில் போட்டு அந்த புறாந்தெரியாத படுக்கல நாங்கள் 3 பேர் தான். இல்லை நான் என்ன யோசிக்கிறேன்டா இப்போ நார்மலாக இப்போ அக்காவுக்கு இதில் 36 வயசா? 36 வயசுன்னு சொன்னால் ஒரு வயசு கடந்தாலும் பிறகு திருமணம் செஞ்சு கொடுக்குறது கஷ்டம் தானே. என்ன நார்மலாக எல்லோரும் விரும்பவும் மாட்டாங்க. அது மட்டும் நீங்கள் இருக்கக்குள்ளேயே வந்து அக்காவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தானே. அப்போ நாங்கள் வந்து நார்மலாக என்ன தம்பி இந்த வீட்டு திட்டங்களில் ஏதாவது ஒன்றை பார்த்து செஞ்சு கொடுத்தவன்னு சொன்னால் எங்கள் மூலமாக ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்குமே இல்லை என்ன? உதவியாக இருக்கும். நார்மலாக ஒரு வீடு ஒன்று இருந்தால் அட்லீஸ்ட் அந்த வீடு இருக்கண்டு போட்டும் வருவினம் சில பேர் என்ன. அதுக்காண்டி இப்போ வீடு இருக்கண்டு போட்டு வருவினம் வசதி இல்லாத குறைவிலான அயலட்டங்களை சொல்லணும். வசதி இல்லாத நார்மலாக நாங்கள் இப்போ இந்த வீட்டுக்கு செலவழிக்கிற காசையும் போட்டு நார்மலாக ஒரு 21க்கு 19 மாதிரிக்கு ஒரு வீடுன்றாலும் ஒரு 13-15 லட்சம் இருந்தால் கட்டலாம். கட்டினாலும் ஒரு 2.5 ஒரு கிச்சனும் ஒரு அறைக்கையாக இருந்தால் ஒரு வீடு பிள்ளைக்கு இருந்த மாதிரி இருக்குமே என்ன. நாங்கள் அந்த உணவில் அண்ணாண்ட மட்டும் இதுவாக காய்ச்சி பார்க்கலாம். காய்ச்சி பார்த்துட்டு ஆனால் என்னென்னு சொன்னாயே இப்போ 100% இப்போ நாங்கள் கதைச்ச விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கணும். பட் உங்களுக்கு எந்த பக்கத்தாலையும் வந்து வேறு உதவிகள் இல்லை தானே? வெளிநாடுகள் அப்படி இப்படி யாரும் வெளிநாட்டு உதவி கொண்டு வீட்டு திட்டங்கள் ஒன்றும் வரையில்லை உங்களுக்கு? வீட்டு திட்டம் எல்லாம் மதுதாண்டு நாங்கள் எழுதி கொடுத்துனாங்க. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தாரம் இப்படியே வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. படம் அடைக்கணும். இந்த பள்ளி அழிவுக்கு எல்லாம் ஏதோ கேள்விப்பட்டால் சரியாக தெரியாது. இந்த வெள்ளி அழிவுக்கு இதுக்குள்ள மழை காலங்களில் ஒரு அடிக்கு தண்ணி நிற்கும். இங்கே வரும் தண்ணி வீடு ஊறும். அப்போ அந்த நேரம் எல்லாம் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு இதுக்கு 10,000 கொடுத்தான் என்று கேள்வி. ஆனால் உங்களுக்கு தெரியலையா? இங்கே தெரியல. வாங்கின ஜனங்கள் அரசாங்க வேலைண்டா அரசாங்க வேலை என்றாலும் ஐயா அந்த நிலைமையே பார்க்கணும் இல்லையா? அரசாங்க வேலை யானே பொருள் இல்லை பார்ப்போம் ஐயா. இப்போ நாங்கள் இப்போ மற்றவங்க மாதிரி நாங்கள் பொய்க்கு கதைக்காமல் இப்போ வந்தவங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சவங்களே இப்போ இவ்வளோ காலம் வந்துட்டு உங்களை படம் எடுத்தவங்க யாராச்சும் படம் எடுத்தவை எதுவும் உதவி செஞ்சவே அவங்களுக்கு காசும் கொஞ்சமும் தெரியல. காசும் இல்லை ஒன்றும் தெரியல. பாத்ரூம் கூட கட்டி தரங்கிட்டு கேட்டோம். நாங்கள் எங்களுக்கு அதே ஒரு வசதியை செய்து தரங்கிட்டு கூட கேட்டோம். ஓம் செய்கிறோம் ஓம் நாங்கள் செய்தார் அங்கே வாங்க இங்கே வாங்கிட்டா அங்கே இஞ்சின்னா கடை எங்களுக்கெல்லாம் எழுதி கொண்டு கொடுத்தாலும் எங்களுக்கு கஸ்டமர் தான் கொடுக்குறோம். அதே பார்த்துட்டு நீங்கள் அரசாங்க வேலை வரும்.
காட்பாத்தகரும் அரசாங்க பாரம்பரியம்னா இதில் ஒரு அம்மா அவரால் வந்து கொஞ்சம் காசு முன்னா கொஞ்சம் காசு அனுப்பினவா அது வந்து வயதான ஆக்களுக்கு தான் கொடுக்க சொல்லி சொன்னவே. ஆனால் உங்களுக்கு பெரிய வயசு நல்லூரில் வந்து ஒரு ஐயா வந்து உதவி செய்தாரம் காசுகளை காலை போட்டு மிதிச்சாண்டு அப்படியான நெஞ்சின காசு எங்களுக்கு இப்படி இதில் பார்த்தோன்னா அந்த காசை கொடுக்க ஆக்களில் மிச்சம் பண்ணிட்டு போட்டு காலால் மிதிச்சாராம். எங்கள்கிட்ட தந்துருக்கு எல்லாமே காசு எங்களுக்கு தெரியுமா. மற்றது அம்மாள் கோயிலுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு பேர் வந்தவரான் வந்து அங்கால ஐயா ஒரு நிமிஷமா. ஓகேம்மா ஓகே நன்றி. இவ வந்து வயதான ஆக்களுக்கு தான் கொடுக்க சொல்லி அனுப்பினவா. அப்போ நான் அந்த அப்படியே சேவ் பண்ணி வச்சேன். நான் அந்த மாதிரிக்கு வந்துட்டு முதல் ஒரு ஐயாவரால் அந்த ஹாஸ்பிட்டலாண்டு பிடிச்சோம்டா அவர் கொடுத்தது கொஞ்சம் போக மிச்சம் இருக்குது வந்து அதை ஐயாக்களுக்கு கொடுப்போம். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அனுப்புறது வந்து இப்போ ஊரில் இருக்கிற கஷ்டப்பட்ட ஆக்களை பார்த்து வந்துட்டு அது செய்யுங்க ஒன்று சொல்லி. சரியா? பார்க்குறீங்க அந்த மாதிரி அனுப்புகிறத நாங்களும் வந்து நேர்மையாக கொண்டு வந்து கொடுக்குறாள். அனுப்பினாலும் ஐயா இப்போ எல்லோரும் வந்து அதை நல்ல மாதிரி கொண்டு செய்வின மண்டி இல்லை தானே. இப்போ நாங்கள் அறியாமல் கதைக்கவும் கூடாது. இப்போ நாங்கள் வந்து அவங்க அனுப்புகிறத நேர்மையாக கொண்டே கொடுக்குறதால இது இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக போகுது இதே மாதிரிக்கு செஞ்சு கொண்டு வரோம். சரியா? அப்போ இன்றைக்கு நாங்கள் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் காசு ஆகிறோம். நீங்கள் அதை நீங்கள் உங்களோட சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம், உங்களோட மருத்துவ செலவுக்கும் பயன்படுத்தலாம், வேணுமெண்டா 2 சகரத்தையும் எடுத்து போடலாம், ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்டமாக உதவி செய்கிறதா இருந்தால் அக்காண்டு ஒரு திருமண வாழ்க்கையை முன்னிட்டு அதையும் வந்துட்டு கருத்தில் கொண்டு ஒரு வீடு ஒன்றுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். சரி தானே? உங்களுக்கு எங்களில் நம்பிக்கை வரணுமெண்டாக்காண்டி நாங்கள் முதல் கட்ட உதவியாக நாங்கள் உங்களுக்கு தான் இந்த பேக்கை தான் நம்பிக்கை கொண்டு வரத்தானே. இப்போ நம்பிக்கை வரணுமென்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் காசு வாங்க வரே இல்லை வந்து விளங்குதா. அண்ட் வந்து இப்போ நான் திருப்பி கட்டுவேன்லாம் நம்பிக்கை உங்களுக்கு தர தேவையில்லை. ஆனாலுமே உங்களை ஏமாத்தின மாதிரி போகக்கூடாது. இல்லை இப்போ வயது போன உங்களை வந்து நாங்கள் கதைச்சி படம் எடுக்கிறோம், அதை 4 பேர் பார்க்க போகிறாங்க கொல்ல போகிறாங்கன்றக்குள்ளே நீங்களும் பாவம் தான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கிட்னி எங்கே கிடக்குன்னே தெரியல. முந்தி முகமாலையில் நடந்து இப்போ பழைக்கு மாற்றிட்டாங்க கிட்னி. ஏன்னு அது கூட தெரியாமல் இருக்கிறீர்கள். சரியோ? நாங்கள் ஐயா எப்போவுமே வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு கணிசமான அமௌண்ட் ஒன்று கொடுத்து தான் நாங்கள் உதவி செய்ய நாங்கள். ஏன்டா அவங்களோட மனசு வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி. சரி தானே? நீங்கள் வந்து இப்போ அங்கே சூடாயும் சோறும் சாப்பிட்டு இருக்கிறீங்க. அந்த 25,000க்குள்ளே என்ன செஞ்சாலும் அந்த நேரம் நீங்கள் செஞ்ச வேலை உங்களை காப்பாற்றி வச்சுக்குது. நாளைக்கு எது மோண்டுன்னு சொன்னால் எல்லாம் போச்சு, ஒரு இதுவும் இல்லை பார்க்குறக்கு. இப்போ பிள்ளைகள் வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு பார்ப்பாங்கன்ற மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்தவையும் நல்லவையாக இருக்கணும் எங்களை பார்க்குறது. இல்லை இப்போ ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கலாம் அது சம்மந்தமாக. ஏன்னா அவர் பார்க்கலாம் தானே கல்யாணம் கட்டினாலும் அப்படி இப்படின்னு சொல்லி. பொம்பளை பிள்ளைகளண்டபடியாக நாங்கள் கட்டி கொடுத்து போட்டு அதுகள் சந்தோஷமாக இருந்தாலே ஓகே, நாங்கள் கஞ்சியை குடிச்சு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அவைகிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கல தானே. அப்போ அதான் ஐயா இருந்தோம் நீங்கள் 2 பேரும் பிடிங்க. இதில் ஒரு 50 இருக்குது. சரியா? அது கண்டிப்பாக சரியாக இருக்கும் ஐயா. ஐம்பது இருக்கா என்ன? ஓ அப்போ இந்த 50 வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் ஒரு அம்மாவை. அவள் தான் தந்தவா. அவள் வந்துட்டு அம்மா டென்மார்க்கில் இருக்கிறா. அம்மாண்ட பேர் வந்துட்டு விக்னேஸ்வரி அம்மா. அம்மாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 270. சரி தானே? அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? அம்மாவுக்கு நீங்கள் நாங்கள் ஒரு பெரிய நன்றி தான் சொல்லுவோம். சந்தோஷமா ஐயாவுக்கு நான் வந்தது. அம்மாவுக்கு இருந்தால் அம்மாவுக்கு கும்பிடுவோம். என்ன செய்வது? எல்லாரும் வந்து மதியில் போய் நீங்கள் இவ்வளோ உதவி செய்தது உங்களுக்கு எவ்வளோ இல்லை நாங்கள் ஒரு நாளும் மாற்ற மாட்டோம் ஐயா. நாங்கள் எப்பயுமே இப்போ நான் இப்படி தான் முதல் கட்டமாக வந்து இப்படி செய்கிறேன். அடுத்த கட்டம் வந்து உதவி கிடைக்குமா இல்லையான்ற வந்து எங்களோட கையில் இல்லை, அது பார்க்குறவங்களோட கையிலான்னு இருக்குது. இருந்தாலும் ஐயா காண்டியும் அம்மா காண்டியும் நான் முயற்சி செய்வேன். உங்களோட அக்காவை நான் கூப்பிட்டு கதைக்கவும் இல்லை, உங்களோட அக்கா உங்களோட பிள்ளையே. இருந்தாலும் வந்து பொம்பளை சோறங்களோட பிறந்தபடியாக இப்போ அதில் வலி வந்து எனக்குமே தெரியும். நாங்களுமே ஒரு காலம் அப்படியே ஒரு நிலைமையில் இருந்தான்னு வந்தாங்க. அப்போ ஒரு வயசான ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு கவலை தானே. அப்போ உங்களால் இப்போ நினைச்சாலும் ஒன்றும் செய்யலாம். அது இப்போ ஆம்பளை சோரங்கள் இருந்தால் எது மட்டும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ உங்களால் இணைச்சாலும் ஒன்றும் செய்யலாம். இணைச்சி கவலைப்பட மட்டும் தானே.
நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் வந்தாலும் களைப்பு, ஏதோ முட்டுக்காரருக்கு அப்படி இழுத்துட்டு இருந்தது இந்த முறிஞ்சத்துக்கு பிறகு. அதுக்கு முந்தி கொஞ்சம் நடந்தது நான் பிறகு எல்லாம் இந்த உங்களுக்கு ஹார்ட் வருத்தம் இருக்கிறபடியா, மற்றது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சத்து குறைவு தானே, அதால் வந்து உங்களுக்கு கட்டாயம் களைப்பு வரும். சரியா? அப்போ இந்த 50 என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு பலதான கூறிகளுக்கு இல்லை நீங்கள் வீட்டுக்கு தகரம் போடணும். நாம் இப்போ சரிதானே, இதை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க வடிவா. சரியா? சந்தோஷமாக சாப்பிடுங்க. நல்ல மீனத்தை வேண்டி வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க. நானும் இருக்கோம் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அலுவல் பார்க்குறேன். சரிதான்? நான் உங்களுக்காண்டி முயற்சி செய்கிறேன். உங்களுக்காண்டி இல்லாட்டிலும் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த பொம்பளை பிள்ளைக்காண்டி நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடு ஆட்ட பேர், இந்த காணி ஆட்ட பேரில் இருக்குது, இப்போ இருக்கிற மால்கிட்ட பேரில் இருக்குதா? உறுதி இருக்குதா அவங்கள்ட்ட? இப்போ அங்கே இருக்குது உறுதி உள்ள கல்யாணம் இங்கே கூட இங்கே பாதுகாப்பு இல்லை. அதோட அங்கே இல்லை என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ உறுதி வந்துட்டு கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு ஆட்டையும் பேரில் இருக்கிற உறுதிக்குள்ள வந்துட்டு நாங்கள் வீடு கட்டி தரையிலாது. ஏன்னா அப்புறம் நாங்கள் இந்த உங்களோட மகளுக்கு சொல்லி செய்கிற விஷயத்தை அப்புறம் வேறு யாரும் கொண்டு போயிடுவாங்க. சரிதானே? அதால் வந்துட்டு இப்போ உங்களோட மகள்கிட்ட பேரில் உறுதி இருந்தால் நாங்கள் கதைச்சி பார்க்கலாம். வீடு கட்டித்தரக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம். அப்படி அந்த நான் கதைச்சி சரி வந்தால் நான் சின்ராசனைக்கு சொல்லுவேன். சரிதானே? சொன்னால் இந்த வீட்டை எடுத்து போட்டு செய்கிறதா இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு வேறு இடத்துல மாறி இருக்க வேண்டி வரும். சரிதானே? எங்கள் ஒரு முடிஞ்ச உதவி உங்களோட பிள்ளைக்காண்டி நாங்கள் அதை செய்வோம். அங்கெல்லாம் நீங்கள் வீட்டை வச்சு நோம்பலாக கதைக்கலாம் என்று வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாரும் கூட சில பிள்ளை அவங்களும் திருமணம் செய்யாமல் ஒரு நல்ல ஒரு ஆக்களாக இருந்தால் சில பிள்ளை கேட்பாங்க. ஏன்னா கேட்டால் தனக்கு வந்துட்டு ஐயாவோட மகளை செய்ய விருப்பமாக இருக்குது அந்த மாதிரி யாரும் சொன்னால் நான் உங்களுக்கு வேண்ட தொடர்பை தவிர நீங்கள் கதைச்சி அப்படியே செய்கிறண்டாலும் செய்யலாம். ஆனால் அந்த பகுதிக்குள்ளே போய்க்குள்ளே கொஞ்சம் யோசித்து போகணும். என்ற கல்யாண விஷயம் இல்லை, அது பார்க்க உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை ஊருக்கே நீங்கள் தேடலாம். அதுக்கான அந்த வீடு வாசல் ஒன்றை வேணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு கம்மியத்தை செஞ்சு பார்க்குறோம். சரிதானே ஐயா? சரியா? அப்போ சந்தோஷமா நாங்கள் வந்தது. ஓகே, உறுதியை நான் பார்த்துட்டு போகிறேன்னா எடுத்து கொடுங்க. சோடா இருக்கட்டும், சோடா இருக்க குடிப்போம். குடிப்போம்பா. குடிச்சிட்டு பாருங்க, குடிச்சிட்டு போ. வேறுக்குள்ள வீட்டுக்கா நிற்கிறோம். சோடா அங்கே அக்கா விட்டு தான் குடிச்சு சோடா வந்துட்டு சோடா குடிங்க. இல்லை இருக்கட்டும், முடிச்சுட்டு குடிப்போம். ஐயா இருக்கட்டும் முடிச்சுட்டு குடிப்போம். முடிச்சுட்டு குடிப்போம். ரெண்டாயே இப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து நாங்கள் மனச்சாட்சியின் படி பார்த்து கஷ்டமண்டு போய் இறங்கி உதவி செய்ய போகிறது. ஆனால் அவங்க வந்துட்டு கூடுதலான பொய்களை சொல்லி களவுகளை சொல்லி ஏமாத்துறால மனம் வெறுத்து போகிறது. விளங்குதா? என்ன தான் நடந்தால் கந்தரியாக போனாலும் காலில்லாம் போனாலும் கையில்லாம் போனாலும் நேர்மை என்ற ஒன்று இருந்து உண்மை ஒன்றை பேசினா உங்களுக்கு எப்போயுமே உயர்வு கிடைக்கும். ஐயா இன்றைக்கு நீங்கள் உண்மையாக காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரியாது, நான் வெளியில் விசாரிக்கையில் சின்ராசனை வந்துட்டு கூட்டி கொண்டு வந்து விட்டவர். சரிதானே? இப்போ இப்படியான நிலைமையில் இவ்வளோ நேரம் நாங்கள் கதைச்சதின் அடிப்படையில் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கேன்னு உங்களுக்கான ஒரு வீடு ஒன்றை வேணும்னு சொன்னால் கட்டித்தர நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி, நாளைக்கே நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் போய் சொன்ன அப்படி இப்படி என்ன மாதிரி அறிஞ்சால் நாங்கள் அது பிறகு வரவே மாட்டோம். ஐயா அதுதான் எங்களோட ஒரு பழக்கம். சரிதானே? இப்போ அதுக்கு நீங்கள் 100% ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் மக்கா. சரியா? கதைச்சு கூட நாங்க அதுக்கு ஒரு பிரச்சனையும் எடுக்கவே இல்லை. என்னண்டு இந்த வீடெல்லாம் கட்டி தராண்டிலே படம் எடுத்து அதை அதே தங்களுக்கு செய்திருக்கிறேன். யாரு வேற படம் எடுத்து இப்ப கதைக்கிற பெண்களை இப்ப நீங்க நேரடியா வந்துட்டீங்க. உங்களை எனக்கு தெரியாதானே, பேக்கு தெரியாது, எனக்கு தெரிய மாட்டேன். நான் இவைய வச்சு படம் எடுத்து உங்கள்கிட்ட காசை வேண்டி அதுக்குரிய வீட்டு திட்டம் மாதிரி இப்போ தகரம் போட்டு மரமெல்லாம் போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. தற்காலிக வீடு. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ அதை நீங்கள் வடிவாக அறியணும். வந்து இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து உங்களை வந்து படம் எடுக்க வாராருண்டா அவர் அதை எடுத்து எங்கே போடுவார் என்ன செய்யறேன்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது. இல்லை இப்போ நோமலாக இப்போ இவைக்கு தெரியாதக்கா, அவங்க நீங்கள் வந்துக்கலாம் மக்கள் தானே, உங்களுக்கு தெரியாது. இப்போ வாங்க உதாரணமாக இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டு போனோமே இருந்தால் இதை நாங்கள் இன்றைக்கிறவுக்கு எங்களோட யூடியூப்பில் போடுவோம், அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ பார்த்தா அதன் மூலமாக உங்களுக்கு என்ன வருதோ அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் செஞ்சு காட்டணும். ஒன்றும் வரையிலேண்டா வேறு விஷயம் விளங்குதா? ஏன் நாங்கள் செஞ்சு காட்டாட்டி உங்களுக்கு காசு அனுப்பினவங்க கேட்பாங்க. அதான் அவர் பார்த்துட்டு தான் எங்களை கவலைப்பட்டவர் வந்து நான் உதவி செய்விடுறோம்.
நாகராசா சிவகுமார் நாங்கள் சொல்லிவிட்டேன். சின்ன தம்பி மகள் என்ன கல்யாணி? 87 அக்காவுக்கு இப்போ 34 வயசாச்சு. அக்கா தரப்பட்டு கொண்டு 2 லட்சம் ரூபாய் தரப்பி. சரி, அப்போ இப்போ அக்காண்ட பேரில் உறுதி இருக்கிறதால நாங்கள் அக்காக்கான ஒரு வீடு நாங்கள் செய்யலாம். சரியோ, நான் ஒருக்கா காய்ச்சி பார்க்குறேன். ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கா துஷி அக்கான்னு சொல்லி அவட்ட நான் காய்ச்சி பார்க்குறேன். காய்ச்சி பார்த்துட்டு சரி வந்தால் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். நான் உங்களுக்கு கட்டித்தரேன்னு சொல்லி போட்டு நான் செய்ய விட மாட்டேன். நான் இப்போ சொல்கிறபடியே உங்களுக்கு வடியாக விளங்கு தானே. நான் உங்களுக்காண்டி காய்ச்சி பார்க்குறேன். இது நீங்கள் என்னட்ட கேட்காமலே நான் உங்களுக்கு சொல்கிறபடியே மற்றது இது நீங்கள் என்னட்ட கேட்கல எனக்கு வீடு கட்டித்தாங்க உண்டு. இது நானாக உங்களோட நிலைமையை பார்த்து சொன்ன ஒரு விஷயம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிதானே? அது நீங்கள் வடிவாக நீங்கள் சின்ராசனியை கேட்டால் அவர் எங்களை பற்றி சொல்லுவார். சரிதானே? ஏன்னா இப்போ எனக்கும் பொம்பளை சோரங்களான் பிறந்தபடியே இப்போ அக்காவோட நான் இன்னும் ஒன்றுமே கதைக்கலை. அது வந்துட்டு வீடியோலையும் காட்டலை. நான் அவங்க வயசுக்கு வந்தவங்க திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்க, நிறைய மனவேதனையில் இருக்குமென்றாலும் நான் கதைக்கலை. பார்ப்போம், நாங்கள் கம்மியாக செஞ்சு பார்ப்போம். சரியா ஐயா? சரி, இதை கொடுங்க. சரிதானே? அப்போ சந்தோஷம் தானே? நாங்கள் விளக்கிட போகிறோம். சரியோ? பிறகு சோடா குடிப்போமோ? சரி, இந்த கொப்பியை தூளுக்கு வைங்கோ. சோடா பிஸ்கெட்டும் பண்ணிக்கிங்களா? படத்தை எடுத்து விடுங்க. ஓ, படம் சும்மா கப்பல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணுமா? இங்கே அந்த காசுக்கா வேணுமா? காசு நான் அடுத்த முறை வரைக்கும் கேட்பேன். என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணுமா? ஓ, யாருக்கு என்ன கொடுத்தாலும் என்ன வாங்கினாலும் சொல்லணும். சரிதானே? நீங்கள் யாருக்கும் கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு சாப்பாடுல வாங்கி சாப்பிட்றோம். இல்லை, இப்போ என்னென்னா நான் இப்போ உங்களுக்கு அந்த வீட்டு விஷயம் கதைக்க இருக்கிறதால நீங்கள் அல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு உங்கள்கிட்ட பேங்கில் போட்டு வைங்க. சரிதானே? நான் கதைச்சி போட்டு சொல்கிறேன். சில வேலை சரி வரையிலைன்னா நீங்கள் இந்த தகரத்தை எதுவும் நீங்கள் மாற்றலாம். நான் ஒரு வேலை சரி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை நீங்கள் எடுத்து வழியாக சாப்பிடுங்க. சரிதானே? நாங்கள் வீட்டு அளவில் பார்க்கலாம். சரிதானே? நீங்கள் அப்புறம் ஒரு இந்த இதில் பார்த்து நிற்கிறா காசு பண்ணிக்கணும் கூட வரியா மூத்த மகள்? அதுதான் எங்களுக்கு உதவி செய்யும். அரிசி இல்லைன்னா மாவில் இல்லை, சீனி இல்லைன்னா அதுதான் எங்களுக்கு பிள்ளை எல்லாம் செய்யணும் உதவி. ஏன் நான் சின்ன சொன்னைக்கே சொன்னேன், எனக்கு கொண்டு வேணாம் அவைக்கே செய்யுங்க. நான் எனக்கு தாங்க கேட்டு வந்து இப்போ சின்ராசன் ஒன்றும் செய்கிறது இல்லை தானே. சின்ராசன் வந்து காட்டி விட மாட்டேன் யா. நாங்கள் தான் வந்து பார்த்து முடிவு எடுத்து என்னென்ன செய்கிறது ஐயா. சரி தானே? உங்களோட கதை பேச்சும் அந்த ஒரு என்ன சொல்கிற வஞ்சமில்லா தன்மையும் வந்து எங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு. பாப்பா, நான் இனி உதவி செய்கிறாங்களும் இப்படியானவங்களுக்கு செஞ்சால் நல்லா வந்து யோசிக்கிறோம். சரியா? எப்பயும் போய் களவு இல்லாமல் இருந்தால் நல்லா. சரியா? போயிட்டு வரோம். சரி. ஆமாம், இந்த காணி அப்படியே ஃபுல்லாக உங்களோட தானேண்ணா? 2 பேரும் தானோ. ஓகே. அப்போ இந்த காணிக்குள்ள வந்து இப்போ இந்த வீடு இருக்கத்தக்கலாம் வீடு கட்டலாம் தானே? பெரிய காணி நாங்கள் இதை பிடுங்கி போட்டு மிஞ்சல கட்டலாம். இந்த கட்டலாம் அந்த பக்கத்தில் இல்லை இருக்கவும் அந்த பக்கமாக நாங்கள் கட்டலாம் தானே? ஓ, மரங்கள் தென்னை மரங்கள் நிற்குது. அது தென்னையெல்லாம் ஓரமாக தானே நிற்குது. நாங்கள் இந்த செண்டை பண்ணி கட்டலாம். அப்படி இல்லாட்டி ஓகே, இதை எடுத்து போட்டு கட்டலாம். கட்டலாம். இல்லை, இப்போ நாங்கள் கட்டித்தர போகிறோம்னு சொல்லல. இல்லை, ஆசையை நான் உங்களை காட்டி ஏமாத்தல. எல்லாம் விளங்குது எனக்கு. இருந்து ஓமண்டு உங்களுக்கு ஒரு மறுமொழி வந்தால் நான் செஞ்சு தருவேன்னு சொல்கிறேன். நோமோ இந்த தாவரத்தை பிடிங்கி விட்டா இந்த வீதியாக உங்களுக்கு கிடைச்ச மற்ற உங்களோட மகளை கூப்பிடுங்க இருக்கா பிள்ளை கல்யாணிக்கா. கல்யாணி அக்கா என்னண்டா இப்போ நாங்கள் வந்த உங்களோட ஒன்றும் கதைக்கல. நீங்கள் அந்த முதல் பாய் கொண்டு வந்த ஓடி வந்த அந்த ஒரு அன்புமே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து ஐயா அம்மாக்கள் இந்த வயசுலேயே நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், அதுவும் பிடிச்சிருக்குது. அப்போ என்ன மாதிரி நீங்கள் என்ன உங்களோட மனநிலைமையை சொல்லுங்க. எப்படி நீங்கள் இந்த வீட்டில் இருந்து வாழ்கிறீங்க? எதுவும் கஷ்டங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட இதில் இருக்குதா? எங்களோட அம்மா அப்பா தந்த வீடு எனக்கு ஓகே. என்னண்டு? அம்மா அப்பா கட்டி தந்த வீடு எனக்கு ஓகே. அம்மா அப்பா கட்டி தந்த வீடு இதை சொல்கிறீங்களா? இது உங்களுக்கு ஓகேன்னு சொல்கிறீங்க. சரி, அது ஓகேக்கா. நான் கேட்குறேன், உங்களுக்கு இதை விட வேறு மன கஷ்டங்கள் இருக்குதா? நீங்கள் ஒரு சௌகரமாக நினச்சி சொல்லலாம். உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க தானே? உங்களுக்கு ஒரு சௌகரம் இருந்தால் சொல்லுவீங்க தானே? தம்பி எனக்கு அது செஞ்சுதாடா, இது செஞ்சுதாடா, அக்கா இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லுவீங்க தானே? அழாமல் கதைங்க, பிரச்சனை இல்லை. பழக்கம் இல்லை. நோ அப்படி இருக்கக்கூடாது. இந்த காலம் வந்து இந்த காலம்
இந்த நோ அப்படி எங்களோட மனது பயமாக இருக்குது கதைக்கிறது. இல்லைக்கா நீங்கள் என்னோட காய்கறி பயப்பட தேவையில்லை. நான் அப்படி ஒரு நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன். நான் இவ்வளோ காய்ச்ச கேட்டுட்டு இருந்தீங்க நீங்கள் நாங்கள் எதுவும் கோவமாக காய்ச்ச மாதிரி எதுவும் முறாய்ப்பாக காய்ச்ச மாதிரி எல்லாத்தையும் எதுவும் வித்தியாசமாக காய்ச்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ அன்பாக காய்ச்சணும் இருந்தாங்க அம்மா அப்பாவோட பார்த்தீங்க நானே. உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பா ஆட்டி தந்த வீடு ஓகேன்னு சொல்கிறீங்கக்கா. உங்களோட மனநிலைமை எனக்கு பிடிச்சிருக்குது. நான் கேட்குறேன் வேறு எதுவும் இப்போ நீங்கள் ஒரு இப்போ என்ன சொல்கிறது இப்போ அம்மா அப்பாவோட இருந்து நீங்கள் வாழ்கிற மாதிரி நீங்கள் வேறு எதுவும் கஷ்டம் எதிர்கொள்கிறீங்களாக்கா தனிப்பட்ட ரீதியில்? அப்படி ஒன்றும் இல்லையா? அவங்களும் நல்லா நம்ம வச்சு பார்க்கணும் அவ்வளவு. என்னண்டு அம்மா அப்பா வடிவா நான் பார்க்கணும். அம்மா அப்பா நீங்கள் வடிவா வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. என்ன அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சு தரணும்? அது சொல்லி செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றுறாங்க. அதால் நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க. அதுதான் நீங்கள் வந்து யோசிக்காமல் கேளுங்கக்கா. நாங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை. நீங்கள் எங்கள் வீடு இல்லை, டொய்லெட் திட்டம் இல்லை, கரண்ட் இல்லை. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வசதி கிடைச்சா நீங்கள் செய்யுங்க. என்ன சொல்லுங்க பிரச்சனை. நீங்கள் இதுவரை காலம் சந்திச்சதில் ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்கள் உங்களை எல்லாருமே இதைத்தான் வருவாங்க செய்வாங்க. செய்கிறோம்னா நாங்கள் எதிர்பார்த்து இருப்போம், கிடைக்காது. சரி, அப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலையா? இப்போ இன்றைக்கு வரைக்கும் யாரும் முதல் தடவை வந்து காசு வந்துட்டு போயிருக்காங்களா? ஒன்றுமே தராமல் தான் போயிருக்காங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் பாரதே இல்லை. இல்லை நாங்கள் இன்றைக்கு வந்தே உங்களுக்கு 50,000 தந்திருக்கோம் தானே. எங்களுக்கு அதில் மன சந்தோஷமாக இருக்குது. அதை விட இப்போ நான் வந்து இப்போ ஒரு வீடியோ இருக்க வந்த மாதிரியோ இல்லாட்டி பிரத்தியால் மாதிரியா கதைச்சான் இல்லையே. உங்களோட எவ்வளோ பிள்ளை மாதிரி தானே கதைச்சேன் நான். அப்போ நீங்கள் அக்கா சகோதர மாதிரி நீங்கள் சொல்லலாம். இப்போ மற்றவங்க வந்துட்டு செய்யாமல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்களையும் அதே மாதிரி நினைக்கக்கூடாது. என்ன அது நான் வீட்டை தான் விரும்புகிறேன். வீடு கட்டி தந்தால் நல்லா இல்லை. நான் ஏன் நான் அக்காவை கூப்பிட்டேன்னா அவளை ஒன்றும் கதைக்கல. நான் இப்போ அவங்களோட மனநிலைமையும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பாத்ரூம் வேணுமாம்மா, வீடு நான் எல்லா இடமும் போயிட்டேன். கச்சேரியிலேருந்து ஜாப்ஸ்லேருந்து இப்படி ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடமும் என்ன வீடு டொய்லெட் கேட்டோம் எல்லா இடமும் போயிட்டேன். ஒரு தரம் செஞ்சு தெரியல. லெட்டர் கூட நான் வச்சிருக்கிறேன். பார்ப்பாங்க ஓமன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்துட்டு ஊனா காட் சரி ஊனா காட்டுண்டா அந்த ஊனா காட்டுக்குரிய ஆளை பார்க்கலையாப்பா என்ன மாதிரி இருக்கிறாரு. அதுதான் நிலைமை. நாங்கள் லெட்டரில் கொடுக்குறோம், பார்த்துட்டு ஓகேன்னு சைன் வைப்பாங்க. இப்போ இந்த காட்டை பார்த்து ஊனா காட்டுன்னு வெட்டி போட்டு தருவாங்க. என்ன சொல்லுங்க பிரச்சனை? அரசாங்கத்தின் ரூல்ஸின் படி ஊனா காட்டுன்னு சொன்னால் சில விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்க இல்லாது தான். அது அவங்கள குறை சொல்ல இல்லாது. இருந்தாலும் வந்து இந்த உங்களை தனிப்பட்ட ரீதியில் சந்திச்சார வீடியோலாம் செஞ்சேன்னு சொன்னீங்க தானே. ஓகே பண்ணேன். சரி, அவரும் ஓகே பண்ண மாட்டார். எங்களோட கதைச்சு அவர் எங்களுக்காக போய் அங்கே கதைச்சு போட்டு கடைசியாக அவர் அரசாங்க வேலை செய்தவர்னு சொல்லவே எலும்பு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அரசாங்க வேலைன்னா 90ஆம் ஆண்டுக்கு முன்னம் செஞ்சவர் இப்போ கால் இல்லாமல் இருக்கிறார். சரி, இப்போ உங்களோட அக்காட ஒரு ஹஸ்பண்ட் இருந்து அவர் செஞ்சால் பரவாயில்லை, இளமாலன்னு சொல்லலாம். என்ன உண்டையா ஏஜியாக்களை பொறுத்த அழைக்கு சில கிராமங்களில் சில ஊர்களில் அரசாங்க வேலைக்காரருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கு. அது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு தெரியாமல் கதைக்கக்கூடாது. சில இடங்கள்லாம் அப்படியான விஷயங்கள் நடக்குது தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மலையில் கட்டி கொடுத்துருக்கணும், ஊர்காத்துறையில் கட்டி கொடுத்துருக்கணும், நாகுலியில் கட்டி கொடுத்துருக்கணும், சாதிச்சேரியில் கட்டி கொடுத்துருக்கணும், நெருந்தீவில் கூட கட்டி கொடுத்துருக்கணும். மற்றது இந்த அக்கா நீங்கள் கடிதம் வழி கொண்டு எல்லா இடமும் தெரிஞ்சு உதவி கேட்டிருக்கீங்க. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட என்ன வேணுமென்னு சொல்லி நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க. இல்லை, அதுவும் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கோம். நாங்கள் வந்து வீடு ஒழுங்கு தான் செய்யுது. ஐயா கயிறே கொடுங்க. ஓ என்னென்னக்கா வீடு இல்லை, டொய்லெட் இல்லை, கரண்ட். மற்றது நீங்கள் இப்போ அப்படி நான் கேட்குறத குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. இருந்தாலும் சகோதர முறையில் கேட்குறேனாக்கா. இப்போ நீங்கள் வந்து இப்போ திருமணம் செய்யாமல் இருக்கிறது இதில் அதை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அதை குறித்தான கவலை உங்களோட மனசில் இருக்குதா? நீங்கள் ஓப்பனாக கதைக்கலாம் எதுவாக இருந்தாலும். காசு பிரச்சனை தான், வசதி பிரச்சனையால். ஓகே, அது சம்மந்தமாக நீங்கள் உங்களை யாரை மன காயப்படுத்துகிற மாதிரி கதைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. கேட்டுட்டு அதிகமாக சலரி கேட்கலன்ட்டு அந்த வசதி இல்லை. இப்போ நாங்கள் பேசாமல் இருக்கோம். அதிகமாக சீசனுங்க கேட்கல. இப்போ உங்களுக்கான ஒரு வீடு வாசல் இருந்து ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தந்தால் என்று சொன்னால் ஏதாவது இருக்குன்னு சொல்லி பண்ணலாம். எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் இந்த வீட்டை பார்த்துட்டு வந்து நானும் கஷ்டப்படணுன்னு விட்டுட்டு போடுறாங்களே. சரி, ஓகே. அப்போ நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எடுத்து ஒரு முடிவு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நீங்களும் நினைப்பீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன்.
பார்ப்போம் ஐயா. சரி தானேக்கா, சந்தோஷம். நாங்கள் வந்து சொல்லையில் நாங்கள் வந்து செஞ்சு காட்டுறோம். சரியா, ஓகே, சந்தோஷமா. ரைட். அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். சரி, ஏன்னா ஐயா.